ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் கர்த்தரும் நம் நடுவிலே கடந்து வந்து இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தம்முடைய வசனத்தை, தம்முடைய வார்த்தைகளை, தம்முடைய ஆலோசனைகளை நமக்கு தந்து ஒவ்வொரு வாரமும் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலும் தேவனுக்கடுத்த விசுவாசத்திலும் படிப்படியாக முன்னேறி வளர இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்து பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு பங்கிலும் தேவ ஆவியானுடைய அசைவாடுதலை உங்களால் பார்க்க முடியும். ஒரு ஆராதனை நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜெப நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு பிரசங்க நேரமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தை ருசிக்க முடியும். எப்போவுமே ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது மாத்திரம் இல்லை, ஒரு சபைக்கு போனாலோ, ஒரு கூட்டத்துக்கு போனாலோ, ஒரு ஆராதனைக்கு போனாலோ முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஒரு 10 நிமிஷமாவது வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணி, இன்றைக்கி நான் ஒரு நிகழ்ச்சி பார்க்க போகிறேன் அல்லது நான் இன்றைக்கி ஆராதனைக்கு போகிறேன், அந்த ஆராதனையில் நீங்கள் உம்மை எனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு கேட்கணும். ஆராதனைக்கு போய் அங்கே தான் நம்ம ஜெபம் பண்ணுறோமே, அங்கே பார்த்துக்கிறலான்னு சொல்லி அவசரமாக கிளம்பி போகக்கூடாது. போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஆயத்தம். எவ்வளோதான் கர்த்தர் நம் நடுவிலே வந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கிறணுன்னா நம்ம முதல்ல ஆயத்தமாக இருக்கணும். ஒரு சபைக்கு போகும்போது, சபை உண்மையிலேயே ஆவிக்குரிய சபை தான். கர்த்தர் ஒருவேளை பிரத்யட்சமாக அங்கே இறங்கி வரலாம், அநேகரை ஆசீர்வதிக்கலாம். ஆனால் கர்த்தர் பக்கத்தில் இருந்தால் கூட அவரை நாம் விளங்கி கொள்வதற்கு நாம் முதல்ல ஆயத்தமாக இருக்கணும். பாருங்கள், சீஷர்களோடு இயேசு இருந்தார். அவர் ஞான ஸ்நானம் பெற்றார். அவர் கரையேறின போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உண்டானது. அதை சீஷர்கள் கேட்டாங்க. யோவான் ஸ்நானகன் கேட்டார், இயேசு கேட்டார். ஆனால் சுற்றி இருந்தவர்கள் ஒரு இடி முழக்கத்தின் சத்தம், இடி விழுந்துச்சுல்ல அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னென்னா, கர்த்தருடைய ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கும்போது தான் கர்த்தர் பேசுகிறது புரியும், கர்த்தர் அசைவாடுவது புரியும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை விளங்கி கொள்ள முடியும். அதனால் இந்த ப்ரிப்பரேஷன் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஆராதனைக்கு போனால் கூட அதுக்கு முன்னால் நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கிறணும். அப்போ தான் தெய்வீக பிரசன்னத்தை உணர முடியும். அதனால் இனிமேல் நீங்கள் உங்கள் சபைக்கு போனாலும், இது மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்க நேரிட்டாலும், அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷம் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்படி ஜெபித்து அதுக்கப்புறம் கவனிக்கணும். ஏன்னா எந்த நிகழ்ச்சியும், எந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது. எதன் வழியாகவும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேச முடியும். அதனால் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆயத்தமாக இருங்க. இந்த நாள் நம்முடைய நிகழ்ச்சியிலும் கூட நம்ம முதல் பகுதியிலே தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். அதற்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிற மாதிரி சில முக்கியமான ஜெப தேவைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தேவனை துதிப்பதும் ஆராதிப்பதும் நம்மை அடுத்தடுத்த கட்டங்களை நாம் செல்வதற்கும் தேவ பிரசன்னத்தை உணர்வதற்கும் நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் எல்லாவற்றிலும் பார்த்திங்கன்னா, சர்ச்சை ஆராதனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் முதல்ல ஆராதனை நேரத்தை வைக்கிறாங்க. இப்போ நம்ம மனப்பூர்வமாக மனம் விட்டு தேவனை கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம். அதற்கு பிறகு அடுத்த காரியங்களுக்குள்ளே கடந்து போக போகிறோம். வாங்க கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த ஆராதனை வேலை நன்றி நன்றி நன்றி. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நான் மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டு அத்தனை பேரும் சேர்ந்து நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை துதிக்கப் போகிறோம் ஆண்டவரே. நீர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், ருசித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் எல்லா பாஷைகளிலும் நாங்கள் சேர்ந்து பாடப்போகிறோம், உம்மை துதிக்கப் போகிறோம். நீர் எங்களுடைய ஆராதனையில் என்னென்ன குறைவுகள் இருந்தாலும் நீர் அதை மன்னித்து சுகந்த வாசனையுள்ள
ஒரு ஆராதனையாக நீர் மாற்றுவீராக கர்த்தாவே. எங்கள் குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் மன்னிப்பீராக கர்த்தாவே. நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. சங்கீதம் 26:1 தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23:18 வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ரோமர் 12:12 வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபதிரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். ஆமாண்டவரே, நாங்கள் ஜெபத்தில் உறுதியாயிருக்கிறோம், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருக்கிறோம், உபதிரவத்தில் நாங்கள் பொறுமையாயிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 71 1, 5, 6 வசனங்களில் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கிய நம்பிக்கையுமாயிருக்கிறேன். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையை நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவரே, உம்மை துதிக்க நீர் தந்த இந்த வேலைக்காக ஒரு விசைகளுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் அனைவரும் சேர்ந்து உம்மை துதிக்க போகிறோம். வரலாமா? துதிக்கலாமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார், ஆனால் நம் ஆண்டவர் நம்ம இதயத்தை பார்க்கிற தேவன். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த ஐஸ்வர்யத்தின் தேவன் நீர். கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். உம்மை எல்லாம் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை எல்லாம் யார் என்னை உயர்த்தக்கூடும்,
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். God, you are the anchor of our faith. We believe in you. The word says, taste and see the Lord is good. We have tasted you and believe in you, and you are more than enough for us. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. Lord, we are thankful to you that all the good things that you have done for us. The word says that every good and perfect gifts come from you, Father in heaven. We are grateful to you from the bottom of our heart. യേശു എനിക്കു ചെയ്ത നന്മകൾ ഓർത്തിടുമ്പോൾ, യേശു എനിക്കു ചെയ്ത നന്മകൾ ഓർത്തിടുമ്പോൾ, നന്ദി കൊണ്ടെൻ മനം പാടിയിടുമേ സ്തോത്രഗാനത്തിൻ പല്ലവികൾ. നന്ദി കൊണ്ടെൻ മനം പാടിയിടുമേ സ്തോത്രഗാനത്തിൻ പല്ലവികൾ. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. Oh Lord, you are our Father who loves us so much with unconditional love towards us. Once we were lost, we didn't know your love. But now we are found because we understand your love and we are overwhelmed. ദൈവമേ നിന്റെ സ്നേഹം എത്ര നാൾ തള്ളി നീക്കി. ദൈവമേ നിന്റെ സ്നേഹം എത്ര നാൾ തള്ളി നീക്കി. അന്നു ഞാൻ അന്യനായ അനാഥനായി, എന്നാൽ ഇന്നോ ഞാൻ ധന്യനായി. അന്നു ഞാൻ അന്യനായ അനാഥനായി, എന്നാൽ ഇന്നോ ഞാൻ ധന്യനായി. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. യേശുവേ എൻ ദൈവമേ,
we know our soul belongs to you. We are not afraid. We are not worried because we know that we are all saved because of your ultimate sacrifice you have done for us. എൻ ജീവൻ പോയെന്നാലും എനിക്കതിൽ ഭാരമില്ല. എൻ ജീവൻ പോയെന്നാലും എനിക്കതിൽ ഭാരമില്ല. എൻ്റെ ആത്മാവിനു നിത്യജീവൻ എൻ യേശുദാൻ ഒരുക്കിയല്ലോ. എൻ്റെ ആത്മാവിനു നിത്യജീവൻ എൻ യേശുദാൻ ഒരുക്കിയല്ലോ. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. You have promised us an eternal life with you in heaven. And we'll believe that when we come to heaven, we will be with you, which we see with our eyes of faith in earth. നിത്യത ഓർത്തിടുമ്പോൾ എൻ ഹൃത്തടം ആനന്ദിക്കും. നിത്യത ഓർത്തിടുമ്പോൾ എൻ ഹൃത്തടം ആനന്ദിക്കും. സ്വർഗീയ സന്തോഷ ജീവിത വിശ്വാസ കണ്ണാൽ ഞാൻ കാണുന്നു. സ്വർഗീയ സന്തോഷ ജീവിതം വിശ്വാസ കണ്ണാൽ ഞാൻ കാണുന്നു. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. യേശുവേ എൻ ദൈവമേ, നീ എന്നും മതിയായവൻ. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. നിന്ദാനം ഞാൻ അനുഭവിച്ചു, നിൻ സ്നേഹം ഞാൻ രുചിച്ചറിഞ്ഞു. எங்கு ஆவியானவருண்டோ அங்கு விடுதலையுண்டு, சமாதானமுண்டு, சந்தோஷமுண்டு. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே பட்சிக்கும் அக்கினியாக நீர் இறங்கி வருவீராக கர்த்தாவே. பரலோக தேவனே, அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அபிஷேகத்தால் நிரப்பும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அம்மா, நாங்கள் அனைவரும் சேர்ந்து கரங்கள் தட்டி உம்மை நாங்கள் சேர்ந்து பாடப்போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்சிக்கும் அக்கினியாய் எங்களின் மத்தியிலே இறங்கியே வந்தவரே, இறங்கியே வந்தவரே. பரலோக தேவனே, அபிஷேகம் ஊற்றுவே. பரலோக தேவனே, அபிஷேகம் ஊற்றுவே. பட்சிக்கும் அக்கினியாய் எங்களின் மத்தியிலே இறங்கியே வந்தவரே, இறங்கியே வந்தவரே. பரலோக தேவனே, அபிஷேகம் ஊற்றுவே. பரலோக தேவனே, அபிஷேகம் ஊற்றுவே. இடிமுழக்கம் கேட்கிறதே, வானமெங்கும் மின்னல்களே,
இடிமுழக்கம் கேட்கிறதே, வானமெங்கும் மின்னல்களே, கார்மேகம் மலை மேலே, கார்மேகம் மலை மேலே, எக்கால சத்தங்களே, எக்கால சத்தங்களே, பரலோக தேவனே அபிஷேகம் ஊற்றுமே, பரலோக தேவனே அபிஷேகம் ஊற்றுமே. சீனாய் மலை மேலே கர்த்தர் இறங்கினீரே, சீனாய் மலை மேலே கர்த்தர் இறங்கினீரே, மலையெல்லாம் அதிர்ந்ததே, மலையெல்லாம் அதிர்ந்ததே, எங்கெங்கும் அக்கினியே, எங்கெங்கும் அக்கினியே, பரலோக தேவனே அபிஷேகம் ஊற்றுமே, பரலோக தேவனே அபிஷேகம் ஊற்றுமே. மேகத்தின் நடுவினிலே அழைக்கின்ற தேவனே, மேகத்தின் நடுவினிலே அழைக்கின்ற தேவனே, இரவினிலும் பகலினிலும், இரவினிலும் பகலினிலும் உம்மோடு இருக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே, பரலோக தேவனே அபிஷேகம் ஊற்றுமே, பரலோக தேவனே அபிஷேகம் ஊற்றுமே. பட்சிக்கும் அக்கினியாய் எங்களின் மத்தியிலே இறங்கியே வந்தவரே, இறங்கியே வந்தவரே, பரலோக தேவனே அபிஷேகம் ஊற்றுமே, 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 பரலோக தேவனே அபிஷேகம் ஊற்றுமே. நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நம்ம ஆராதிக்கும் போதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ம உணர முடியும். ஆனால் நம்ம ஆயத்தமாக இருந்தால், இல்லாவிட்டால் தேவன் பிரத்யட்சமாக இறங்கி வந்தால் கூட அவர் பேசுகிறத கேட்க முடியாது, அவர் பிரசன்னத்தை உணர முடியாது. இன்றைக்கு நாள் நம்ம ஆராதித்த போது மெய்யாகவே தேவ பிரசன்னத்தை தெளிவாக நம்ம உணர்ந்தோம். இது நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தருகிறது. கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம ஆராதனையை கவனித்து கேட்டவர் ஆராதனை முடிஞ்சோன்னே எந்திரிச்சு போயிட மாட்டார். ஜெபத்தை கேட்க காத்திருப்பார். அவர் நம்மிடத்தில் தம்முடைய வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசுவார் என்ற நம்பிக்கை நமக்கு ரொம்ப அவசியம். இப்போ இந்த அபிஷேகத்தோட, தேவனை துதித்து ஆராதித்த போது பெற்ற அந்த அபிஷேகத்தோட, தேவ ஆவியானுடைய வல்லமையோட நம்ம சில முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்படுகிற முக்கியமான ஜெப காரியங்கள் முழுவதுமே தேவ சமூகத்தில் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளும் காத்திருந்து ஜெபித்த நேரங்களில் கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன பல தீர்க்க தரிசனங்கள். அந்த தீர்க்க தரிசனங்களில் தேசத்தை குறித்து, வரும் காலங்களை குறித்து, வரப்போகிற ஆபத்துகளை குறித்து, தேவன் நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை குறித்து, எழுப்புதலை குறித்துன்னு பல காரியங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஜெபிக்கும்படிக்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அதுக்கு பிறகுதான் மற்ற காரியங்கள்லாம். அந்த தீர்க்க தரிசனத்தை உரியவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது, தீர்க்க தரிசனங்களுக்கு ஏற்றபடி செயல்படுவது. இந்த ப்ரேயர் வாக் போகிறாங்க, ப்ரேயர் ரவுண்ட்ஸ் போகிறாங்க, அதெல்லாம் செய்வது. ஆனால் முதல் பர்பஸ், முதல் காரியம் என்ன செய்யணும்னா, நம்ம கேட்ட தீர்க்க தரிசன வார்த்தைக்கு ஜெபம் பண்ணணும். அதற்காகத்தான் இந்த பகுதியை நம்ம பிரத்யேகமாக வைத்திருக்கிறோம். அதில் கர்த்தர் பேசின ஒரு தீர்க்க தரிசனத்தை விளக்கி சொல்லுவாங்க நமக்கு. அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதற்கு பிறகு சொல்லப்பட்ட காரியத்தில் எதற்கு நம்ம ஜெபிக்கணும் என்ற சில ஜெப குறிப்புகளை சொல்லுவாங்க. அதில் ஜெபிக்கும்போது நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கணும். அந்த காரியங்கள் ஜெப குறிப்புகளை சொல்லும்போது ஒரு சிறு குறிப்பு எழுதி கொள்ளணும், இன்னென்ன காரியத்துக்குன்னு. அடுத்த வாரம் வர வரைக்கும் அல்லது தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய தனி ஜெபத்திலும், ஒருவேளை ஜெப குழு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜெபத்திலும், குடும்ப ஜெபத்திலும், ஒருவேளை சபை நடத்துகிறவங்களாக இருந்தால் உங்கள் சபை ஜெப நேரங்களிலும் இதை மற்றவர்களுக்கும் சொல்லி ஜெபிக்க வைக்கணும். நம்ம எவ்வளவுக்கு கேள்விப்படுகிற தீர்க்க தரிசனங்களுக்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நமக்கு செய்ய விரும்புகிற நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கும் ஒரு முக்கியமான தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி நமக்கு அதற்கு ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகளையும் சொல்லி ஜெபிப்பாங்க. வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் நம்ம எல்லாருமே இணைந்து ஜெபிக்க போற ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, கடற்கரை ஓரங்கள்ல தீவிரித்து வர இருக்கிற ஆபத்துகள் தடுக்கப்படணுங்கிறதுக்காகவும், இந்த கடற்கரை ஓரங்கள்ல குடியிருக்கிற ஜனங்களுக்காகவும் நம்ம பாரத்தோட இந்த நாள்ல இணைந்து நம்ம ஜெபிக்க போறோம். நம்முடைய இந்திய தேசம் அப்படின்னு சொன்னாலே 3 பக்கங்களும் கடல்களால சூழப்பட்ட ஒரு தீப கற்பம், ஒரு பெனின்சுலா அப்படின்னு நம்ம சொல்லலாம். தீவு அப்படின்னு சொன்னா 4 பக்கமும் கடல்கள்ல சூழப்பட்டிருக்கும். ஆனா நம்முடைய இந்திய தேசம் அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லி இந்த 3 கடல்களாலும் சூழப்பட்ட ஒரு பெனின்சுலாவாக தீப கற்பமாக இருக்கு. இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நார்த் பகுதியில சைனா, நேபாள் மற்றும் பூட்டான் போன்ற நாடுகளும், வெஸ்ட் பகுதியில பாகிஸ்தானும், ஈஸ்ட் பகுதியில மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளால சூழப்பட்டதுதான் நம்முடைய இந்திய தேசம். குறிப்பா தமிழ்நாட்டுல முக்கியமான கடற்கரை பகுதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சென்னை, நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கடலூர் இதெல்லாமே முக்கியமான பகுதிகள், கடற்கரை பகுதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். இந்திய தேசத்துல சுமார் 140க்கும் அதிகமான கோடி அத்தனை ஜனங்கள் மக்கள் தொகைய இருக்கிறதாக கணக்கெடுப்புகள் சொல்றது. அப்படிப்பட்ட 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நம்முடைய இந்திய தேசத்துல சுமார் 20 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் கடலோர பகுதிகளில் தான் அவங்க வாழ்ந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பொதுவாகவே கடலோரங்கள்ல வாழ்கிறவர்களுக்கு இயற்கையாகவே நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது வரும். இயற்கையிலேயே ஏற்படுற கடல் நீர்மட்ட உயர்வு, அதே போல மண் அரிப்புகள், அடிக்கடி வருகிற புயல்கள், சூறாவளி காற்று, அதே போல வீடுகளுக்குள்ள வருகிற வெள்ளங்கள் அப்படின்னு சொல்லி பல பாதிப்புகளை அவங்க தன்னுடைய தினசரி டே டு டே லைஃப்ல அவங்க சந்திச்சுட்டு வருவாங்க. அதிலும் குறிப்பாக இந்தியாவினுடைய வட மாநிலங்கள்ல கங்கை, பிரம்மபுத்திரா இது ரெண்டும் ரொம்ப பெரிய ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த கங்கை, பிரம்மபுத்திரா நதிகள் இணைந்து உருவாக்கின ஒரு மிகப்பெரிய டெல்டா தான் சுந்தர்பன்ஸ் டெல்டா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெல்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நதிகள் கடல்ல கடக்கிற பொழுது அந்த இடத்துல ஒரு நிலப்பரப்பு உருவாகும். அதுதான் நம்ம டெல்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சுந்தர்பன்ஸ் டெல்டா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்தியா பங்களாதேஷனுடைய எல்லையில் உள்ள ஒரு மிகப்பெரிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த பகுதிகளில் நிறைய தீவுகள் ஏற்கனவே காணாமலே போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, அந்த பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல மக்களும் அங்க எங்களால வாழ முடியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு புலம்பெயர்ந்து போன சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது. உலகத்திலேயே அபாயகரமான கடலோர பகுதியாக இந்த பகுதியை அறிவிச்சிருக்கிறாங்க.
மக்கள் வாழவே முடியாத இடமாக இந்த நாட்கள்ல இந்த பகுதிகள் மாறிக்கொண்டு வருகிறத நம்ம பார்க்கணும். இன்னும் சில வருடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள், இப்ப நான் சொன்னேன்ல இந்த சுந்தர்பன்ஸ் ஃபாரஸ்ட், இந்த டெல்டா பகுதியில வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி வேற இடங்களுக்கு புலம்பெயர்ந்து போக வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. நதிக்கரையில மிகப்பெரிய ஆபத்துகளும் உயிர் சேதங்களும் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு கடந்த நாட்கள்ல வெளிப்படுத்தி பேசி இருக்கிறதுனால இந்த காரியத்தை நம்ம ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். அது மாத்திரமல்ல, குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல், இதனுடைய காரணமாக பல தீவுகளும் கடலோர பட்டணங்களும் காணாமல் போகிற வாய்ப்புகள் பெருகி கொண்டே வருகிறது. கடந்த நாட்கள்ல நிறைய செய்திகளை நம்ம கேள்விப்பட்டோம். அதுல நம்ம குறிப்பா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல், இதனுடைய காரணமாக பல தீவுகளும் கடலோர பட்டணங்களும் காணாமல் போகிற வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுல குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா சென்னை முழுவதுமாக கடலிலே மூழ்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கை தெரிவித்திருக்கிறத நம்ம கவனிக்கணும். இயற்கைக்கு முன்பதாக மனிதனுடைய ஞானமும் பராக்கிரமும் எதுவுமே நிலைத்து நிற்கவே முடியாது. எவ்வளவுதான் நம்ம முயற்சிகள் செய்தாலும், தடுப்பு சுவர்களை அமைத்தாலும் ஒரு நிமிஷத்துல அத்தனையுமே தரைமட்டமாகி போயிற பல சம்பவங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இயற்கைய ஓரளவு நம்மால கணிக்கத்தான் முடியுமே தவிர ஒரு நாளும் அதை கட்டுப்படுத்த கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதற்கு நல்ல சிறந்த உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா மழை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கணித்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமா வெயில் அடிக்கும். இது நம்ம எல்லாருமே நம்ம இந்த சம்பவத்தை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதே போல வெயில் வரும்னு சொல்ற டைம்ல மழை வரும். அப்படி நம்ம கணிக்கிற காரியங்கள் கூட பல தருணங்கள்ல தவறாக போகும். அப்ப இயற்கைய ஒரு மனிதனாலும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு புயல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா போதும், மீனவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் கேள்விக்குறியாக மாறி போயிடும். மீனவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிற படகுகள் அத்தனையுமே ஒரு நொடியில சேதத்தை அவங்க சந்திக்கிற மாதிரி வரும். அதே போல நடுக்கடல்ல மீன் பிடிக்க சென்றவர்கள் திரும்பி வருவது அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்து குடியிருப்புகள், அவங்க வைத்திருக்கிற பொருட்கள் அத்தனையும் தண்ணீர்ல மூழ்கி மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். எந்த இராணுவமா இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, இயற்கைய கட்டுப்படுத்தவே முடியாது. வராம எந்த ஆபத்தையும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. வந்த பின்னாலதான் அவங்க வேகமா காப்பாற்ற முடியும். இவ்வளவுதான் ஒரு மனிதர்களால செய்ய முடியும். பொதுவாகவே கடற்கரை ஓரங்கள்ல வாழ்ற மக்களுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு கடலை தாண்டி பெருசா வேற எதுவுமே தெரியாது. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. வேற எந்த தொழிலும் அவங்களுக்குன்னு கிடையாது. பொதுவாக பிற தொழில் செய்யறவங்க, விவசாயிகள், அவர்கள் எதையுமே என்ன செய்வாங்க அப்படின்னா உற்பத்தி செய்வாங்க. ஆனா இந்த மீனவர்கள், இந்த மீனவ தொழில இருக்கிறவங்களால எதையுமே உற்பத்தி செய்ய முடியாது. நம்பிக்கையோடு அவங்க என்ன செய்யறாங்கன்னா வலைய போடுறாங்க. சரியான மீன் பாடுகள் கிடைத்து, நிறைய மீன் வரத்துகள் கிடைத்து, அந்த கிடைத்த மீன்களும் நல்ல விலைக்கு விற்பனை செஞ்சாதான் அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரமே. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையே. கப்பல்கள்ல ஏற்றுமதி இறக்குமதி தடைப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை அவங்க சந்திக்க வேண்டியது வரும். கடலுக்கு போக முடியல, ஒருவேளை இயற்கை சீற்றங்கள், சிச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கடலுக்கு போக முடியாத நிலை வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு ஸ்தம்பிச்சு போகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் மீனவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த நாட்கள்ல கர்த்தர் எச்சரித்து சொன்ன ஒரு காரியத்திற்காகத்தான் இன்னும் அதிக பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போறோம். கடற்கரை ஓரங்களை குறிவைத்து கடலை தொழிலாக கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு எதிராக பல எதிர்பாராத தீமைகள் கடந்து வரப்போது. இதற்காக நீங்க பாரப்பட்டு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு எச்சரித்து முன்னறிவித்து இதை சொல்லி இருக்கிறாரு.
அதன்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடந்த நாட்கள்ல மீன்பிடி தொழில் செய்கிறவங்க இரவு பகல் அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு கடினமா உழைத்தாலும் அந்த பிரயாசத்தினுடைய பலனை அவங்க இழந்து போறதையும், எதிர்பாராத தீமைகள் அவர்கள் மேல நடந்து கொண்டே வருகிற நிறைய சம்பவங்களையும் நம்ம கேள்விப்படுறோம். கடலுக்கு சென்றவங்க வீடு திரும்பாம அப்படியே அவங்க காணாமலே போகிற நிறைய செய்திகளை கடந்த நாட்கள்ல நம்ம கேள்விப்படுறோம். கடல் மார்க்கமாக தீவிரவாதிகள் தேசத்திற்குள்ள நுழையிற அபாயங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாம கவனிக்கணும். பொதுவாகவே இந்த கடல் மார்க்கமாகத்தான் தீவிரவாதிகள் அதிகமாக தேசங்களுக்குள்ள ஊடுருவி வருவாங்க. அப்படி அவங்க தேசத்துக்குள்ள நுழைந்து ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் இதையெல்லாம் கடத்துற தீமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு ஒரு திறந்த வாசலாக இந்த கடற்கரை இருக்கிறதாக நாம பார்க்கிறோம். நிறைய கடற்கரைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அங்க போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை அப்படிதான் நம்ம சொல்லணும். நீங்க போற இடங்கள்ல பார்த்தாலுமே ரொம்ப ஈஸியா எளிதாக ஊடுருவத்தக்கதான நிலை தான் இப்போ இருக்குது. பொல்லாத மனிதர்களும் தீவிரவாதிகளும் எளிதில ஊடுருவ முடிகிற நிலை எல்லா கடற்கரைகளையும் அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை அவங்க நுழைந்து விட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக மறிக்கிற நிலை ஏற்படும். பல இடங்கள் தகர்க்கப்பட்டு போகும். கடலுக்கடியில இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டும் போகலாம். கடந்த மார்ச் மாதத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு சின்ன உதாரணம், இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். கடந்த மார்ச் மாதத்துல இலங்கைக்கு பக்கத்துல இருக்கிற இந்திய பெருங்கடல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஈரானுடைய போர் கப்பலை தாக்குச்சு. இந்த சம்பவத்தை நம்ம எல்லாருமே செய்திகள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்படி தாக்குனதுல சுமார் 80க்கும் மேற்பட்ட ஜனங்கள் நீரிலேயே மூழ்கி அவங்க மரித்து போனாங்க. ஒரு சிலரை மட்டும்தான் இலங்கை கடற்படை மீட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த செய்திகளை நம்ம கேட்டோம். இந்த சம்பவம் வெளிவந்ததுக்கு அப்புறமா கடல் பாதுகாப்பை குறித்த ரொம்ப பெரிய பதட்டத்தை எல்லாருக்குள்ளேயும் இது ஏற்படுத்தி இருக்கு. ஒருவேளை இதை காரணமா வச்சு மறுபடியுமாக ஒரு யுத்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நேரடியாக அதிகமாக பாதிக்கப்பட போறது யார் அப்படின்னா இந்த கடற்கரை ஓர மக்கள் தான். அந்த கடற்கரையில குடியிருக்கிற ஜனங்கள் தான் முதலாவதாக அந்த பகுதிகள் தான் பெரிய பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். திரளான மரணங்களும் வாழ்வாதார பாதிப்புகளும் மக்கள் குடியேற்று போகிற அவல நிலையும் நிச்சயமாக ஏற்படும். இத்தனை பெரிய ஆபத்துகளும் அழிவுகளும் தங்களை சூழ்ந்து இருக்கு அப்படிங்கிறத இந்த ஜனங்கள், இந்த கடற்கரை ஓரங்களை குடியிருக்கிறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு இப்படிப்பட்ட அபாயம் தன்னை சூழ்ந்திருக்கு அப்படிங்கிற நிலை தெரியல. இதை அறியாமலும் அவங்க உணராமலும் ஜனங்கள் தங்களுடைய மனம் போனபடி பாவங்கள்ல ஜீவித்து வர்றாங்க. தங்களுடைய ஆத்துமாக்களை கரைப்படுத்துறதும் கர்த்தரை துக்கப்படுத்துகிறதுமான காரியங்களை அவங்க தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறதுனால தேவனுடைய கோபத்தை அந்த பகுதியில அதிகமாக சந்திக்க வேண்டியது வரும். இதனால இந்த நாள்ல நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். கடற்கரை ஓர மக்கள் தங்களுடைய பாவங்களை குறித்த உணர்வடைந்து கர்த்தரிடத்துல அவங்க மனம் திரும்பணுங்கிறதுக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் தங்களை பாதுகாக்கிற ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்து கர்த்தரிடத்துல திரும்பணும். வேறு யாரும், எந்த நிறுவனமா இருக்கலாம், அரசாங்கமா இருக்கலாம், எந்த மனிதனாகவும் இருக்கலாம், யாருமே தங்களை குறித்து அக்கறைப்பட போறதும் இல்லை, தங்களை பாதுகாக்க போறதும் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வை பெற்று கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு திரும்பணும். நினிவே மக்கள் எப்படி அவங்க உணர்வடைந்து வரப்போகிற ஆபத்துகள் தடுக்கப்படணும்னு சொல்லி தேவ இரக்கத்தை பெறுவதற்காக கர்த்தரை பற்றி கொண்டார்களோ அதே போல ஒரு இருதயத்தையும் மனம் திரும்புதலையும் இந்த நாள்ல இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேவனுடைய இரக்கத்தின் பார்வை இந்த பகுதியில் இருக்கிற மக்களின் மேல படணும். ஜனங்களுடைய வாழ்வாதாரம், குடியிருப்புகள், தொழில் சார்ந்த பொருட்கள் இது அத்தனையும் கர்த்தர் பாதுகாத்து கொடுக்கவும் அவர்களுக்காக பாரத்தோடு இந்த நாட்கள்ல திறப்பில நின்று கண்ணீரோடு உத்தரவாதம் செய்து ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் தேசத்துல திரளா எழும்பணுங்கிறதற்காக நம்ம ஜெபிக்கணும். கடலோர பகுதிகள் மற்றும் கடலை தொழிலாக கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு எதிராக இந்த நாட்கள்ல தீவிரித்து வருகிற ஒவ்வொரு ஆபத்துக்களையும் தடை செய்து பாரத்தோடு
போராடி ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவது நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, கடற்கரை ஓரங்கள்ல வசிக்கிற மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் இயற்கை சீற்றங்களால எந்த சேதமும் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அந்த பகுதிகளில் மக்கள் குடியேற்று போய்விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கணுங்கிறதுக்காகவும் கடலோர பகுதிகளுக்கு காவல் வைத்து நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். அதே போல கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய தந்திரமான திட்டங்கள் மூலமாக எளிய மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கள் முடக்கப்பட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். மீன்பிடி தொழில் செய்கிறவர்களுடைய தொழிலை கர்த்தர் இந்த நாளில் அதிகமா ஆசீர்வதித்து கொடுக்கவும், கடலை தொழிலாக கொண்டு பணி செய்கிற ஒவ்வொருவருக்காகவும், அவங்க ஒருவேளை துறைமுகங்கள்ல வேலை செய்யலாம், அதே போல கப்பல்கள்ல பணி செய்யலாம், கப்பல் சார்ந்த எந்த வேலையா வேணா இருக்கலாம், ஒருவேளை கப்பல் மூலமாக வியாபாரம் கூட செய்யலாம். இப்படி பணி செய்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இணைந்து ஜெபிப்போம். உன்னதமான தேவனையும் நாங்க ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, அப்பா, கடலோர எல்லைகள்ல இருக்கிற ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக உடைய சமூகத்துல நாங்க ஜெபிக்கிறோம். இயற்கை சீற்றங்களால அவர்களுக்கு உண்டாகிற பாதிப்புகள்ல இருந்து தேவ கரம் அவர்களை பாதுகாக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. சுனாமி போன்ற பேரழிவுகள் ஏற்பட்ட பொழுது கொத்து கொத்தான மரணங்களும் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் வாழ தகுதியற்ற இடங்களாய் மாறி போனதையும் பார்த்தோமே ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட எந்த ஒரு பேரழிவுகளும் நேரிடாதபடிக்கு தேவ கரமாண்டவரே அந்த எல்லைகள்ல பாதுகாக்க வேண்டுமோ நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக வைத்து செய்கிற மீனவர்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்க ஜெபிக்கிறோம். அவங்களோட தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கிற பொல்லாத மனிதர்களுடைய யோசனைகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய வஞ்சகமான காரியங்களும் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கொண்டு வருகிற சட்ட திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவமாய் போக வேண்டுமா நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, கடல் சார்ந்த தொழில் செய்கிறவர்களுடைய கரங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறேயா, துறைமுகங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பணிபுரிகிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய பாதுகாப்பு வர வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். இந்த யுத்தங்களின் நாட்களில கப்பல்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறத பார்க்கிறோமே ஆண்டவரே. எல்லைகள்ல பெரிய பாதிப்புகள் உண்டாகிறத பார்க்கிறோமே ஏசப்பா. ஆண்டவரே, இது எது ஒன்றும் நேரிடாதபடிக்கு உம்முடைய பலத்த கரம் பாதுகாக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாக்கிற கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போற ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, கடற்கரை ஓரங்களை குறி வச்சு வருகிற தீமைகள் ஒவ்வொன்றும் தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், பொல்லாத தீவிரவாதிகள் கடற்கரை வழியாக தேசங்களுக்குள்ளாக ஊடுருவி தங்களுடைய தீய திட்டங்களை நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடை செய்து நம்ம ஜெபிக்கணும். அதே போல தேவனை கோபம் ஊட்டுகிற பாவங்களையும் அக்கிரமங்களையும் தேவனாய் கர்த்தர் இந்த நாட்கள் அந்த மக்களுக்கு தயவாய் மன்னிக்கணுங்கிறதுக்காகவும், தேவன் தாமே கிருபையாக அவர்களுக்கு மனம் இறங்கி அந்த ஜனங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். உங்களுடைய குடும்பத்துல கடல் சார்ந்த தொழில்ல உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த யாராவது அல்லது உங்களுடைய உறவினரா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், இப்படி யாராவது இந்த கடல் துறைகள்ல பணி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் இந்த நாள்ல தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து அவர்களை நினைவு கூர்ந்து கண்ணீரோடு உத்தரவாதம் செய்து மன்றாடி பரிந்து பேசி ஜெபிப்போம். அன்பும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்தியாவில் இருக்கிற எல்லா கடற்கரை பகுதிகளை உம்முடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கடற்கரை ஓரங்களில் எந்த ஒரு தீமைகளும் தேசத்துக்குள்ளே நுழைந்து விடாதபடிக்கு தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கடற்கரை வழியாக பொல்லாத தீவிரவாதிகள் ஊடுருவி தேசத்துக்குள்ளே நுழைந்து தங்களுடைய சதி திட்டங்களை நிறைவேற்றி விடாதபடிக்கு அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஜனங்களுடைய ஜீவனையும் குறிவைத்து வருகிற எந்த தீமையும் அவர்கள் மனதில் இருக்கிற எந்த சதி திட்டங்களும் அரங்கேறி விடாதபடிக்கு தடுக்கப்பட ஆண்டவரே, இந்த கடற்கரை ஓரங்களிலே ஆண்டவரே நீ பாதுகாப்பை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தீமைகள் தேசத்துக்குள்ளே நுழைந்து ஜனங்களையும் தேசத்தின் வாழ்வாதாரங்களையும் வாங்கி கொண்டு போகும்படிக்கு கடற்கரை பகுதிகளிலே செய்யப்பட்ட எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் கோபமூட்டின எல்லா அசுத்தங்களையும் தேவனே நீ தயவாக மன்னித்தகளை நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அங்கு வாழ்கிற தொழில் செய்கிற ஜனங்களுக்கு
உம்முடைய கண்களிலே கிருபை கிடைப்பதாக, இரக்கம் கிடைப்பதாக, அவர்கள் ஜீவனையும் வாழ்வாதாரங்களையும் நீ பாதுகாத்துக் கொள்வீராக சுவாமி. அப்படியே இப்பொழுது நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்கள் குடும்பத்திலும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலும் யார் யாரெல்லாம் கடல் சார்ந்த தொழிலே இருக்கிறார்களோ ஆண்டவரே, அங்கு வாழ்கிறார்களோ அவர்கள் ஜீவனையும் நீ பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தீமையும் ஒருவரையும் சேதப்படுத்தி விடாதபடிக்கு நீர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் இரக்கம் செய்தர்களும் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நம்ம ஜெபிக்கும் போதே கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்கிற பூரண விசுவாசம் நம்முடைய இருதயத்திலே உண்டாகும். நம்மெல்லாம் சேர்ந்து ஜெபித்த போது என் மனதிலே கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு விட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டானது. உங்கள் தனி ஜெபங்கள்லையும் கூட நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும்போது அந்த நிச்சயம், கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு விட்டார் என்கிற நிச்சயம் வருகிற வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்கள் ஆவியில் தெளிவாக உங்களால் உணர முடியும், என் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று. அது வரைக்கும் தொடர்ந்து ஜெபிக்கணும். அப்போ தான் ஜெபத்தினுடைய பூரணமான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தில் நம்மை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்கள். 28வது வசனம் சொல்லுது, ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. இதில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மாம்சத்தின்படி யூத வம்சத்தில் ஒருவன் பிறந்ததுனால அவன் யூதனாகிவிட முடியாது. தேவனுடைய பார்வையில் மாம்சத்தின்படி யூதன், ஒரு யூத பெற்றோருக்கு பிறந்த ஒரு குழந்தை, அது நம்ம உலக பிரகாரமாக உலகத்தில் யூதன் என்று சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, மாம்சத்தில் ஒரு யூத குடும்பத்தில் பிறந்துட்டான், ஒரு யூத தேசத்தில் பிறந்துட்டான், யூத பெற்றோருக்கு பிறந்து விட்டான் என்பதனால அவன் யூதன் என்று தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு விட மாட்டான். அப்போ யார் புறம்பாக மாம்சத்திலே விருத்த சேதனம் பண்ணுறாங்கல்ல, அந்த விருத்த சேதன உடன்படிக்கையும் விருத்த சேதனம் அல்ல. இப்போது நம்ம வாழ்கிற இந்த கடைசி காலம் அல்லது நம்ம வாழ்கிற புதிய ஏற்பாட்டு காலம் ஆவியின் காலம், ஆவிக்குரிய காலம். புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பித்த போதே பாருங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் தான் ஆரம்பித்தது. இயேசு வாழ்ந்த 3 வருஷம் கூட ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட் தான் அது. ஆனால் இயேசு மரித்து உயிர்த்து போய் எப்போ ஆவியானவர் பூமிக்கு இறங்கி வந்தாரோ அப்போ இருந்து தான் புதிய ஏற்பாட்டு காலம் துவங்குகிறது. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலம் என்பதே ஆவியானவருடைய காலம். அப்போ எல்லாம் ஆவியின்படி செய்யப்படுவது தான் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. அதைத்தான் இங்கே சொல்ல வருகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சத்தில் செஞ்சாங்க, விருத்த சேதனம் மாம்சத்தில் செஞ்சாங்க. ஒருவர் யூத குடும்பத்தில் பிறந்தால் அவரை யூதர் என்று சொன்னாங்க. ஆனால் ஆவியின் காலத்தில் எது ஆவிக்குரியதோ அவைகள்தான் அந்த பேரிலே அர்த்தப்படுத்தப்பட வேண்டும். மாம்சத்தில் யூதனானவன் யூதன் அல்ல அப்படின்னா யார்? ஆவியிலே, உள்ளத்திலே, ஆவியிலே யூதனானவன் தான் யூதன். அப்போ எழுத்தின்படி வெளியரங்கமாக மாம்சத்திலே செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்பது சரீரத்திலே செய்யப்படுவதல்ல, உள்ளத்திலே செய்யப்படுவது, நம்முடைய இருதயத்திலே செய்யப்படுவது. இதை தெளிவாக காண்பிக்கிறார். நம்ம எப்பவும் வேத வசனங்களை வாசிக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு ஆலோசனை, எந்த காலத்துக்குரியது என்பதை கவனத்தில் வச்சு வாசிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள வசனங்களை வாசித்தால் கூட அதை புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி அதை ஆவிக்குரிய ஃபார்மேட்டில் நம்ம விளங்கி கொள்ளணும். அதை மாம்சமாக அப்படியே விளங்கி கொள்ளக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டது மாம்சீகமான சில காரியங்கள் தான். ஆனால் அதே காரியத்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கும்போது அதை நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேட், அங்கே யுத்தம் என்று சொல்லப்பட்டதும்
இங்கே யுத்தம் என்று சொல்லப்படுவதும் வேறு வேறு ஃபார்மேஷன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யுத்தம்னா யுத்தம்தான், மாம்சத்தில் சண்டை போடுறது தான், கத்தி எடுத்து ஈட்டி எடுத்து குதிரையில் போய் எதிரியை தாக்கி அடித்து அழித்து விழுக வைக்கிறது தான். ஆனால் யுத்தம் என்கிற வார்த்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அது அப்படியே ஆவிக்குரிய யுத்தமாய் மாறி விடுகிறது. அப்போ ரெண்டையும் போட்டு அங்கே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நாம் வாழ்கிற காலம் ஆவியின் காலம், பரிசுத்த ஆவியானவரால் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு காலம். அதில் நம்ம தெளிவாக நடப்பதற்குத்தான், நமக்கு விளங்காமல் போயிருங்கிறதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் தானும் நம்ம கூடவே இருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல தப்பாக விளங்கி கொள்ள நேரும்போது ஆவியானவர் அவரிடத்துல நீங்கள் கேட்டால் அதோடைய சரியான புதிய ஏற்பாட்டு வடிவத்தை நமக்கு காண்பிப்பார். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்கள் கூட புதிய ஏற்பாட்டுக்கு கொண்டு வரும்போது அது ஆவிக்குரிய வடிவத்தில் தான் விளங்கி கொள்ள வேண்டும். சரித்திரத்தை நம்ம படிக்கிறோம், பைபிள் சரித்திரம், அப்போ இருந்த சில காரியங்களை படிக்கிறோம்னா அது வேற. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட பிரமாணங்களை நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு மாற்றும் பொழுது அதை ஆவிக்குரிய வடிவமாகத்தான் நீங்கள் விளங்கி கொள்ளணும். பழைய ஏற்பாதைத்தான் இங்கே சொல்ல வர்றார். பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் என்பது விருத்த சேதனம்தான், சரீரத்தில் செய்யப்படுகிற காரியம்தான். ஆனால் அதையே நீங்கள் விருத்த சேதனம் என்கிறதை புதிய ஏற்பாட்டு காலத்தில் விளங்கும்போது அதை சரீரத்துக்குரியதாக அல்ல, உங்களுடைய இருதயத்துக்குரியதாக ஆவிக்குரியதாக விளங்கி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்ம விளங்கி கொள்ளுகிறதுல அந்த குழப்பம், கருத்து குழப்பம் வந்துவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய கண்ணிகளையும் இடரல்களையும் நம்ம சந்திக்க வேண்டி வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, யூதர்கள் ஒரு காலத்தில் ஒரு யூத தேசத்தில் பிறந்தவங்க யூதர்கள் தான், யூத பெற்றோருக்கு பிறந்தவர்கள் யூதர்கள் தான். ஆனால் அந்த யூதன் என்ற வார்த்தையை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கொண்டு வரும்போது மாம்சத்தின்படி பிறந்த யூதனை அல்ல, ஆவியின்படி யூதனானவன், தன் உள்ளத்திலே யூதனாய் இருக்கிறவன், அவன்தான் யூதன் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு ஆணித்தரமாக கற்பிக்கிறது. ஆனால் பொதுவாக மனிதர்கள் நடுவிலும், ஏன் கிறிஸ்தவர்கள் நடுவிலும் கூட யூதர்கள் என்பதற்கு வேறு பொருள் வச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் இஸ்ரவேல் தேசத்திற்கும் ஈரான் தேசத்திற்கும் யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அமெரிக்க தேசமும் இஸ்ரேல் தேசமும் இணைந்து ஈரான் மேலே அட்டாக் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். இயேசு அன்பைத்தானே போதித்தார், ஆனால் கிறிஸ்தவர்கள் ஏன் ஈரான் மேலே இவ்வளவு ஒரு கொலை வெறி தாக்குதலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அவர்கள் இஸ்ரவேலர்கள் யூதர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றேன். அவர் சொன்ன ரெண்டு ஒன்று தானே அப்படின்னார். அப்போ வெளி உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஒன்று, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு பல பேர் பொது வெளியில் அப்படி தான் புரிகிறாங்க. கிறிஸ்தவர்கள் நடுவில் எப்படி தெரியுமா, நாம் எல்லாம் யூதர்கள், நம்ம ஒரு யூத குடும்பத்தில் பிறந்தவர்கள், நம்ம ஒரு யூதர்கள் என்பதாக பெருவாரியான கிறிஸ்தவர்களுடைய மனசில் அந்த எண்ணம் இருக்கிறது. அப்போ நாமும் ஒரு யூதர் தான், நம்ம ஒரு இஸ்ரேல் தேசத்தில் பிறக்கவில்லை ஒழிய இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து யூதராய் மாற்றி விட்டார். அப்போ யூத தேசம் நம்முடைய தேசம் அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க. பொது வெளியில் இருக்கிற மற்றவர்கள் கிறிஸ்தவர்களை யூதர் என்று நினைக்கிறாங்க, யூதரும் கிறிஸ்தவரும் ஒன்று என்று நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தங்களை யூதராக பாவித்து கொள்ளுகிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. அப்போ அதனால தான் அந்த யூதர்களை பற்றின சில காரியங்களை நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்களை யூதர் என்று நினைத்து கொண்டு யூதர்கள் செய்கிற எல்லா காரியமும் தேவனால் உண்டாக்கப்பட்டது என்று நினைத்து நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணிடக்கூடாது, அல்லது நீங்கள் அதை வேறு விதமாக விளங்கி கொண்டு விடக்கூடாது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று அல்ல. ரட்சிப்பு யூதர் வழியாக வந்தது, ஆனால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று அல்ல, யூதர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் ஒன்று அல்ல. உண்மையிலே கிறிஸ்து தான் யூத இனத்தில் வந்தாரே ஒழிய யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நீங்கள் யூத தேசத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே கிறிஸ்துவை நீங்கள் பிரசங்கம் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவை யூத மதம் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஒரு தேவகுமாரன் என்றோ தங்களுடைய மேசியா என்றோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க தானே கிறிஸ்தவங்க.
அப்போது நடைமுறையில் என்னன்னு கேட்டால் யூத மதம் என்பது வேற, கிறிஸ்தவ மதம் என்பது வேற. கிறிஸ்தவ மதம் கிறிஸ்துவை மையப்படுத்தியே அது காரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து கொடுத்த கட்டளை, கிறிஸ்து கொடுத்த அபிஷேகம், கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பு பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கிறிஸ்துவின் வழியாகத்தான் வருகிறது. நம்ம நடக்க வேண்டிய நடைமுறைகள், கற்பனைகள் எல்லாமே கிறிஸ்துவை மையப்படுத்தி அவர் மூலம்தான் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவங்க தான் கிறிஸ்தவர்கள். யூத மதத்தில் கிறிஸ்து இல்லை. யூத மதத்தில் ஆபிரகாம் இருக்கிறாரு, முற்பிதாக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து இருந்தால்தான் அதற்கு பேர் கிறிஸ்தவ மதம் அல்லது கிறிஸ்தவம். கிறிஸ்து இல்லாவிட்டால் அந்த மதம் கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டது அல்ல. ஆபிரகாமை வச்சு நம்ம ரட்சிக்கப்படலை. ஆபிரகாம் நம்முடைய முற்பிதா, ஆனால் அவரை வச்சு நம்ம ரட்சிக்கப்படலை. அவர்களை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம், மரியாதை கொடுக்கிறோம், அவர்களை மனதளவில் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நமக்கு நேரடி தொடர்பு கடவுளோடு உண்டாக்கப்பட்டது வேறு எந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மூலமும் அல்ல. அது முழுக்க முழுக்க கிறிஸ்துவினால தான் நமக்கு உண்டாக்கப்பட்டது. கிறிஸ்து தான் இவர் பிதா, இது பரலோகம், இது வசனம், இது ஆவியானவர், இது அபிஷேகம் என்று எல்லாவற்றையும் நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் கிறிஸ்து இயேசு தான். ஆனால் யூத மதத்தில் மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, நோவா எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து இல்லை. அப்போ கிறிஸ்து இல்லாததை எப்படி கிறிஸ்தவம் என்று சொல்ல முடியும்? அப்போ யூத மதம் என்பது வேற, கிறிஸ்தவ மதம் என்பது வேற. கிறிஸ்தவ மதம் கிறிஸ்துவை சென்ட்ரலைஸ் பண்ணி அவரை மையப்பொருளாக வைத்து அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்லது ஒரு பிரமாணம் அப்படின்னு வச்சுக்கலாம். முதல்ல கிறிஸ்தவர்கள் என்ற பேரு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா சீஷர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம ஒருவர் வேதத்தை தூக்கிட்டு போனாலே அவரை பார்த்துட்டு கிறிஸ்தவர் என்று சொல்லிவிடுகிறோம். ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போகிறாரு, ஊழியங்களுக்கு காணிக்க கொடுக்குறாரு, அவரே ஊழியம் செய்கிறார், கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறோம். ஆனால் முதல் இந்த கிறிஸ்தவர் என்ற வார்த்தை எப்பொழுது கொடுக்கப்பட்டது அப்படின்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களில். அதில் 25 சொல்லுது, பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்ஷு பட்டணத்துக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலம் அந்தியோகியாவில் உள்ள சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் உலகத்திலே முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. முதல்ல அந்தியோகியா என்ற பட்டணத்தில் தான் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பேர் சொன்னாங்க. அப்போ யாருக்கு கிறிஸ்தவர்னு பேர் சொல்லணும்னா கிறிஸ்துவனுடைய சீடர்கள். அவர் சொன்னாரே, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள் என்றாரே. சீஷர்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள். அப்போ யூதர்கள் சீஷர்கள் அல்ல. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களுடைய மேசியாவாக, தெய்வமாக, வேறு எந்த ரூபத்திலையுமே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இஸ்லாமிய நண்பர்கள் கூட அவரை ஒரு நபி என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், கடவுளுடைய குமாரன் மாதிரி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மிக பரிசுத்தமானவர், கடவுளுடைய பார்வையில் ரொம்ப மரியாதைக்குரியவர் என்று கூட ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் யூதர்கள் சுத்தமாக இயேசுவை எந்த ரூபத்திலும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு தீர்க்கதரிசின்னு ஏற்றுக்கொள்கிறதில்லை, அவரை ஒரு இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொள்வதில்லை, மேசியா என்றும் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்புறம் எப்படி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? கிறிஸ்தவர்கள் என்றாலே கிறிஸ்துவை மையப்படுத்தி அவரை பின்பற்றி போகிற சீஷர்கள். அப்போ யூத மதத்தில் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற அதோடைய முற்பிதாக்களை பற்றின செய்திகள் இருக்கிறது, முற்பிதாக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இருக்கிறது. ஆனால் இயேசு இல்லையே. இயேசு இல்லாவிட்டால் அது எப்படி கிறிஸ்தவமாகும்? அவர்கள் எப்படி கிறிஸ்தவர்கள் ஆவாங்க? இதை நம்ம முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ சீஷர்களுக்கு, கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர். யூதர்கள் கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்ளாதவங்க முழுக்க. சிலர் யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நானே பார்த்துருக்கிறேன். இஸ்ரேலுக்கு, எருசலேமுக்கு சில முறைகள் போகும்போது யூத கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. யூதர்களில் கொஞ்சம் பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க,
ஆனால் நம்ம அதை கணக்கில் சொல்லலை. நீங்கள் உடனே பாருங்கள், அவர் யூதர், அவர் கிறிஸ்தவ கோயிலுக்கு தானே போகிறார் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்வது அஃபீஷியலாக யூதர்களுடைய மதம், அந்த அஃபீஷியலாக இருக்கக்கூடிய ரிலிஜன் இருக்குது பாருங்கள், அது இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. அதில் 1-2 பேர் அதை ஏற்றுக்கொண்டு போயிருக்கலாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அஃபீஷியலாக யூத மதம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அஃபீஷியலாக யூதர்கள் கிறிஸ்துவை மேசியாவாகவோ அல்லது அவரை தேவனுடைய குமாரன் என்றோ இரட்சகர் என்றோ ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைத்தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். நம்ம நினைக்கிறோமே யூதர்களும் நம்மளும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறோமே, அது தப்பு. யூதர்கள் வேற, நீங்கள் வேற. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கப்பட்டு புறஜாதி தேசங்களிலிருந்து கிறிஸ்துவுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். யூதர்கள் அப்படி இல்லை. யூதர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம அவர்கள் மேலே ஏன் அன்பு செலுத்துகிறோம்? நம்ம ஆராதித்த, நம்ம கேள்விப்பட்ட முற்பிதாக்கள் அவங்கெல்லாம் அந்த அவர்களுடைய வேதத்தில் இருக்கிறாங்க. அவர்களும் அதை நம்புகிறார்கள். ஒருவர் ஆபிரகாமை நம்புகிறார், ஈசாக்கை நம்புகிறார், ஒரு ஏசாயா எரேமியாவை நம்புகிறார், மோசேயை நம்புகிறார் என்பதற்காக அவர் கிறிஸ்தவராகிட மாட்டார். கிறிஸ்துவை நம்பினால் தான் ஒருவன் கிறிஸ்தவன். அப்போ அவங்க தான் கிறிஸ்துவ நம்பலையே. அப்போ கிறிஸ்டியானிட்டி என்பது வேற, ஜூடாயிசம் யூத மதம் என்பது வேற. இதை நம்ம முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். 2வது, கிறிஸ்தவர்களுடைய மனசில் இருக்கிற யூதர்களை குறித்த எண்ணம், முதல் எண்ணம் என்னன்னு கேட்டால், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மற்றவங்களை விட்டுருங்க, உலக மக்கள் இருக்கட்டும், ஆனால் மற்றவர்களை விட்டுருங்க. கிறிஸ்தவர்கள் நடுவிலேயே அந்த யூத தேசம் என்பது நாமும் யூதர்களும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இல்லை, யூத மதம் வேற, யூதர்கள் வேற, கிறிஸ்தவ மதம் வேற, கிறிஸ்தவர்கள் வேற. யூதர்கள் கிறிஸ்துவை மையப்படுத்தவே இல்லை. 2வது, யூதர்களை குறித்த கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டால், கர்த்தர் இஸ்ரவேலர்களின் தேவன். நான் சில இடத்துல யூதர்ன்னு சொல்லுவேன், சில இடத்துல இஸ்ரவேலர்னு சொல்லுவேன். ரெண்டும் ஒன்று, ஒரு பதத்தை தான் நான் அப்படி சொல்லுகிறேன். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் என்பது 12 கோத்திரங்களை உள்ளடக்கியது. அந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்துக்கு பேர் தான் யூதா. அந்த கோத்திர பிதாவினுடைய பெயர் யூதா. அவருடைய வம்சத்தில் வந்தவங்களுக்கு பேர் தான் யூதர். சாலமோன் ராஜாவுக்கு பிறகு யூத தேசம், இஸ்ரவேல் தேசம் 12 கோத்திரம் இருந்துச்சே, அது 2ஆ பிளவுபட்டது சாலமோனுக்கு பிறகு. தாவீது காலத்திலெல்லாம் ஒன்றா தான் இருந்தது. அப்போ யாரும் யூத தேசம் என்ற எந்த வார்த்தையும் அந்த வேதத்தில் வாசிக்க முடியாது. ஆனால் சாலமோன் காலத்துக்கு பிறகு இஸ்ரவேல் நாடு 2ஆ பிரிந்தது. 10 கோத்திரங்கள், இஸ்ரேலுடைய 10 கோத்திரங்கள் ஒன்றா சேர்ந்து வடதேசம் என்ற பெயரில் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் தனியாக பிரிந்து அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு தேசத்தை அமைத்து கொண்டார்கள், எருசலேமை கேபிட்டலாக வச்சு. அந்த தேசத்துக்கு பேர் தான் யூத தேசம் என்று பெயர். அதில் இந்த 2 இனத்தாருக்குரிய தேசமாகத்தான் அது கருதப்பட்டது. அப்போ இந்த 2 தேசங்கள், அதுக்கு பிறகு நீங்கள் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தினுடைய சரித்திரத்தையும் யூத தேசத்தினுடைய சரித்திரத்தையும் இணைத்து சொல்லிக்கொண்டே வருவாங்க அப்படியே. அப்போ இஸ்ரவேல் தேசம் வடக்கு தேசம் என்றும் யூத தேசம் தெற்கு தேசம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ இவர்கள் நடுவில் இன்னைக்கு கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டால், கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன். கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன். அப்போ இஸ்ரவேலில் ஒன்றும் சொல்லாதீங்க, கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லுவாங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன்னா இந்தியாவுக்கு தேவன் யாரு? அமெரிக்காவுக்கு தேவன் யாரு? ரஷ்யாவுக்கு தேவன் யாரு? அப்போ இஸ்ரேலின் தேவன் என்றதுனா கர்த்தர் ஒரு தேசத்துக்கு உரியவர் என்பது போல மாறிவிடுகிறது. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உலகம் உண்டாக்கப்பட்டதே கிறிஸ்துவை கொண்டு கிறிஸ்துவுக்காக உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் 1வது அதிகாரம். உண்டாக்கப்பட்ட எல்லாம் அவருக்கென்று அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. இந்தியா அவருக்கு உண்டாக்கப்பட்டது தான். இந்த ஒட்டுமொத்த குளோப், இந்த உலகம் இருக்குது பாருங்கள், உலக உருண்டை, அது முழுசுமே
தேவனால, கிறிஸ்துவினால, கிறிஸ்துவுக்கென்று உண்டாக்கப்பட்டதா. அதைத்தான் யோவான் 1வது அதிகாரத்தில் சொல்றாங்க. உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, எல்லாம் அவர் மூலம், அவருக்கென்று, அவரால் உண்டாக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்துவை கொண்டு தான் இந்த உலகத்தை உண்டாக்கினாங்க, கிறிஸ்துவுக்காக உண்டாக்கினாங்க. அதுதான் வேதம் அங்கே சொல்ல வருகிற உண்மை. அப்படி இருக்கும்போது கர்த்தர் எப்படி ஒரு தேசத்துக்கு மாத்திரம் எப்படி சொந்தமாவார்? ஆனால் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் அப்படி எழுதி இருக்குதே. நாம் எதை வைத்து அதை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால், பல வசனங்கள் இஸ்ரவேலின் தேவன் என்ற தலைப்பிலே எழுதப்பட்டிருக்கின்றன. யாத்ராகமம் 5வது அதிகாரம் 1வது வசனம், 32, 27, 34, 23, எண்ணாகமம் 16:9, யோசுவா 7வது அதிகாரம் 3வது வசனம், 19வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள், 8வது அதிகாரம் 30வது வசனம் யோசுவாவில், சங்கீதத்தில் 59:5, 68:8, 35, 69:6 போன்ற பல வசனங்கள், இன்னும் நிறைய வசனம் இருக்குது. இஸ்ரவேலின் தேவன் என்று எழுதியிருக்குது. அப்போ ஏன் அப்படி எழுதியிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன் அப்படி எழுதியிருக்குன்னா, அந்த நேரத்தில் இதை எழுதின எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலை சேர்ந்தவங்க. அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, எங்கள் தேசத்தின் தேவன் அப்படின்னா அவங்க தேசத்துக்கு அவரை சொந்தம் கொண்டாடுகிறார்கள், அவ்வளோதான். இஸ்ரவேலின் கர்த்தருமே இஸ்ரவேலின் இடத்துல பேசும்போது இஸ்ரவேலின் தேவனாகிய நான் என்று அவங்ககிட்ட தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா இஸ்ரேலர்களுக்கு மற்ற எந்த தேசத்தை பற்றி தெரியாது. அந்த நாட்களில் வாழ்ந்த மற்ற இஸ்ரவேலர்களுக்கு இந்தியான்னு ஒரு தேசம் இருக்கிறதே தெரியாது, அமெரிக்கான்னு ஒரு தேசம், ஒரு நிலப்பரப்பு இருந்ததே தெரியாது அவங்களுக்கு. அப்போது அவர்களுக்கு கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தும் போதும் உங்கள் தேசத்தினுடைய தேவன் நான் என்று பேசுகிறார். அவர்கள் அந்த புஸ்தகத்தில் எழுதும்போது எங்கள் தேசத்துக்கு தேவன் என்று எழுதினாங்க. அந்த வேதத்திலே ஒரு இந்தியர் ஒருவேளை ஒரு புஸ்தகத்தில் இருந்தால் இந்தியாவின் தேவனே என்று எழுதியிருப்பார். உண்மையிலே என்னன்னு கேட்டால் இந்தியாவுக்கும் அவர் தான் தேவன், ஆப்பிரிக்காவுக்கும் அவர் தான் தேவன், அமெரிக்காவுக்கும் அவர் தான் தேவன். சில இடத்துல பாருங்கள், பைபிளில் எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று பைபிளில் கட்டளை கொடுத்துருக்குதே. அப்போ நம்ம எல்லாம் எருசலேமுக்கு ஜெபம் பண்ணணும், ஒரு குரூப்பு போய் எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபியுங்கள் என்று சொன்னது எருசலேம் தேசத்தினுடைய அல்லது யூத தேசத்தினுடைய ராஜா. அவர் யூதர்களுக்கு சொல்லுகிறார், எருசலேமின் சமாதானத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு சொல்கிறார். அப்போது அது அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இதுவே இந்தியா சொல்லியிருந்தா இந்தியாவின் சமாதானத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ அவர் அப்படி சொன்னார். யாருக்கு சொன்னார்? அங்கே இருக்க யூதர்களுக்கு அதை சொன்னார். அப்போ நம்ம அதை இப்போ வாசிக்கும்போது நாமும் அதற்கு ஜெபம் பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு நம்ம போய் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கவனித்து பார்த்தா, நீங்கள் சில வார்த்தைகளை, வசனத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு கர்த்தரை ஒரு குறுகின வட்டத்தில் அடைச்சிடக்கூடாது. அவர் யூதர்களுக்கு தேவன், இஸ்ரேலுக்கு தேவன். அப்போ உங்களுக்கு யார் தேவன்? கர்த்தர் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தேவன். யூதர்கள் சொல்லும்போது எங்கள் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ராஜா. ஒரு வீட்டில் 4 பிள்ளை இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பிள்ளை இது எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையிலே என்னன்னு கேட்டால் அந்த 5 பேருக்குமே அவங்க அம்மா, 5 பேருக்குமே அவங்க அப்பா தான். அதே மாதிரி தான் கர்த்தர் உலக ரட்சகர், ஒட்டுமொத்த உலகத்தை உண்டாக்கினவர். உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படிங்கும்போது எப்படி கர்த்தரை ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளே கொண்டு வைக்க முடியும்? வேதத்தில் எழுதியிருக்கு. அதை எழுதினவர்கள் இஸ்ரவேலர்கள், இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவங்க. இல்லை கர்த்தர் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிற, கர்த்தர் அவங்ககிட்ட பேசும்போது தன்னை அப்படித்தான் அறிமுகப்படுத்த வேண்டும். கர்த்தர் அவங்ககிட்ட பேசும்போது அப்படித்தான் எழுதணும். அவர்களுக்கு மற்ற தேசத்தை பற்றி தெரியாதே, அப்போ அப்படி தான் அவரும் சொல்லுவார், இவர்களும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு நீங்கள் வெளியிருந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே கர்த்தர் தான் ராஜா, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே கர்த்தர் தான் கிரியேட்டர், அவர் தான் உண்டாக்கினார். அதை நம்ம தெளிவாக விளங்கி கொள்ளணும். அப்போ கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் என்றால், இப்போ கர்த்தர் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மனசில் ஒரு திட்டம் இருந்தது. மனிதர்களை
கர்த்தர் ரொம்ப நேசித்து மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அவர்கள் இருப்பதற்கு ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். இன்னும் அவங்கள கர்த்தர் சிருஷ்டிக்கலை, அவர்களை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க இருக்கிறதுக்கு ஒரு வசிப்பிடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அப்போ அந்த வசிப்பிடம்தான் இந்த உலகம். அதை பார்த்து 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 மனிதர்கள் வாழ்வதற்காக, யூதர்கள் இல்லை, ஒட்டுமொத்த மனிதர்களுமே வாழ்வதற்காக அந்த உலகத்தை பார்த்து பார்த்து உண்டாக்கினார். அதைத்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி உண்டாக்கி தான் நேசிக்கிற மனிதனை கர்த்தர் கடைசியில் சிருஷ்டித்து யாருக்காக இந்த உலகத்தை உண்டாக்கினாரோ அவங்க கையில் இந்த உலகத்தை கொடுத்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அதுக்கு பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும். சாத்தான் அவர்களை ஏமாற்றி, சாத்தானுக்கு வசிப்பிடம் கிடையாது, வாழ்வதற்குண்டான இடம் கிடையாது. அப்போ இவர்களுடைய இடத்தை அபகரித்து கொள்ளணும்னு இவங்களை ஏமாற்றி தனக்கு கீழ்ப்படுத்தி அவங்க கையில் இருந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவன் பிடுங்கி கொண்டான். எல்லாம் அவன்கிட்ட போயிடுச்சு. அப்போ கர்த்தருடைய மனதில் எவ்வளவு நம்ம பார்த்து பார்த்து படைத்த உலகம், எவ்வளவு நேசித்த மனிதர்களுக்காக நான் படைத்த உலகம் இப்படி அநியாயமாக இழந்துட்டாங்களே, இதை எப்படியாவது மீட்கணும். கர்த்தர் உலகத்து பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். கர்த்தர் எப்பவும் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதியைத்தான் ஒரு தடவை கொடுத்தது தான், அதை அடித்து பறிச்செல்லாம் நம்ம கையிலிருந்து மறுபடியும் அவர் வலுக்கட்டாயமாய் பலவந்தமாய் பிடுங்கிக் கொள்ள மாட்டார். அவர் நீதியின் தேவன். அப்போ பார்த்தார், இந்த உலகம் மனுஷருக்குரியது. ஒரு தேவதூதன் இந்த உலகத்தை ஆள முடியாது, மனிதனுக்குரியது. ஆனால் ஏதாவது ஒரு மனிதனை வைத்து இந்த சாத்தானை எதிர்த்து அவனை ஜெயிச்சு இந்த உலகத்தினுடைய கட்டுப்பாட்டை மனிதர்கள் கையில் கொண்டு வந்துடணும்னு பார்த்தார். ஆனால் அந்த மாதிரி மனிதர்கள் யாருமே இல்லை. ஆபிரகாம், நோவா, ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி நிறைய பரிசுத்தான்களை வேதம் சொல்லுதே. அவர்கள் யாருமே அந்த இழந்த உலகத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்ட சாத்தானை ஜெயிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாக இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் தோற்று போனவர்களாகவே இருந்தாங்க. அப்போ யாரை வச்சு எடுக்கிறது? மனுஷன் தானே இந்த உலகத்தை ஆள முடியும். இதனால் என்ன செய்தார்? பிறக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தார், யாருமே அது மாதிரி இல்லை. ஆகவே தானே மனித அவதாரம் எடுத்தார். மனுஷன் தானே வரணும். அந்த நீதியின்படி நான் மனுஷனாக இருந்தால் தான் இந்த பூமியை நான் கைப்பற்ற முடியும். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வரணும். அப்படி ஒரு பிளான் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது இந்த உலகத்துக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வாசல் அவர்களுக்கு தேவைப்பட்டது. மனுஷனாக வரணும்னா மனிதர்கள் மாதிரி ஒரு பயாலஜிக்கலாக ஒரு ஸ்திரீயினுடைய வயிற்றில் ஒரு கருவாக உற்பமாகி அவர் பிறக்கணும். அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு வாசல் அவர்களுக்கு தேவைப்பட்டது. ஒட்டுமொத்த உலகமே பாவத்தில் இருந்த போதும் அவங்களுடைய முதல் கான்சன்ட்ரேஷன் இயேசுவை மனிதனாக பூமிக்குள்ளே கொண்டு போயிடணும். அதுதான். மற்ற எதை பற்றியும் யோசிக்கலை, மற்ற எந்த தேசத்தை பற்றியும் யோசிக்கலை. இயேசு உள்ளே வந்துட்டா அப்புறம் எல்லாம் சரியாயிரும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? எல்லா தேசத்துக்குள்ளே உள்ளே போய் எல்லாம் காரியம் செய்யறதுக்கு பதில கான்சன்ட்ரேட்டிவாக ஒரு தேசத்தை மாத்திரம் அவர்கள் முன்குறித்து அந்த தேசம் இயேசு வருகிற வாசலாக அந்த தேசத்தை உருவாக்கினாங்க. அவர்கள் இயேசு வர்றதுக்கு முன்னாலேயோ அல்லது கர்த்தர் அவர்களை ஒரு தேசத்தை சந்திப்பதற்கு முன்னாலேயோ அவர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக, பொல்லாதவர்களாக, நரபலி கொடுக்கிறவர்களாக, வேதத்தில் யோசுவாவின் புஸ்தகம் சொல்லுகிறது, நதிக்கு அக்கறையில் இருந்தபோது ஆபிரகாமும் அவனுடைய குடும்பத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தாங்க. அவர்கள் நடுவிலிருந்து கர்த்தர் ஒருவரை வேறு பிரித்து அவர்கள் மூலம் ஒரு தேசத்தை தன் தேசமாக தெரிந்து கொண்டு எதற்கு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னால், இயேசு அதன் வழியாக வரணும். இயேசு வரக்கூடிய வாசல் அது பரிசுத்தமாக இருக்கணும், அது தேவனுக்கு அடுத்ததாக இருக்கணும். அதனால ஒரு இனத்தை மாத்திரம் கர்த்தர் வேறு பிரித்து தெரிந்து அப்படி அவருடைய கண்ணில் சிக்கினவங்க தான் யூதர்கள். அவர்களை கர்த்தர் தனிப்படுத்தி, மற்ற உலகத்தாரிலிருந்து தனிப்படுத்தி, அவங்களுக்குன்னு புது ஆராதனை முறைகள், கர்த்தர் தான் யார் என்பதை வெளிப்படுத்தி அவங்களோட பேசி இயேசு வர்ற வரைக்கும் அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாகவும் தேவனுடைய தேசத்தாராகவும் பாதுகாத்து கொள்ள விரும்பினார். அதனால தான் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்து, மோசையை அனுப்பி கற்பனைகளை கொடுத்து, மற்ற யாருக்குமே சொல்லலை. பாருங்கள், இஸ்ரவேலர்களுக்கு கூட நீங்கள் போய் எல்லா நாட்டுக்கும் சொல்லுங்கன்னு சொல்லலை.
அவர்களை மாத்திரம்தான் கான்சன்ட்ரேட் பண்ணினார். அப்போது அந்த நேரத்தில் அவர் பேசும்போது தான் இது என் தேசம், நீங்கள் என் மக்கள் என்று சொல்லி அவங்ககிட்ட பேசினார். ஏன்னா முதல்ல இப்போ இயேசு உள்ளே கொண்டு வந்துடணும், அதுக்கு ஒரு வாசல் தேவைப்படுகிறது. அப்போ அவர்கள் அந்த வாசல் பரிசுத்தமாக தேவனை அறிந்ததாக இருக்கணும். அதனால் என்ன செய்தார்? கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார், தம்முடைய கற்பனைகளை வெளிப்படுத்தினார். ஒரு இனத்தை மாத்திரம் அவர் ப்ரொடெக்ட் பண்ணி தம்முடைய பிள்ளைகளாக தன் தேசமாக அவர்களை நடத்த ஆரம்பித்தார். சாத்தானுக்கு இது தெரிஞ்சிருச்சு. சாத்தான் என்ன செய்தான்? இந்த இனம்தான் கர்த்தர் வரக்கூடிய வாசல். அப்போ அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த இனத்தை துவக்கத்திலே கிள்ளி எறிஞ்சிட்டா. அதனால்தான் யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் அத்தனை பிரச்சனைகள், எதிர்ப்புகளை கொண்டு வந்தார். அப்போ கர்த்தருக்கு என்னன்னா, இயேசு இந்த உலகத்துக்குள்ளே இந்த வாசல் வழியாய் வருகிற வரைக்கும் இது சேதமாக கூடாது. அப்போ கர்த்தர் என்ன செய்தார்? சாத்தான் பயன்படுத்துகிற தேசங்கள் இருக்கு பாருங்க, இந்த கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிராக அந்த தேசங்கள் எல்லாம் ஜெயிக்கும்படிக்கு யூதர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அவங்க உன்னை அழிக்க போகிறது, உன்னை அழிக்கிறது இல்லை, நான் வருகிற வாசலை மூடி போடுவது. அதனால் நீங்கள் அவங்கள யுத்தம் பண்ணுங்க, அவங்கள ஜெயித்து விடுங்கள், ஒழித்து விடுங்கள்னு சொல்லி அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்னார். ஏன்னா அவருக்கு வேணுமே, இதை வச்சு தானே ஒரு பெரிய உலக திட்டமே நிறைவேற போகிறது. அதற்காக கர்த்தர் வச்சார். அப்போ எழுதின வசனங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இப்போ இருக்கிற காலத்தோட பொருத்தி பார்க்கக்கூடாது. அப்போ கர்த்தர் அப்படிலாம் பேசி முடித்த பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து விட்டார். இயேசு உலகத்தில் வந்த பிறகு, அதுக்கு பிறகு இயேசு உலகத்துக்கு வந்துட்டார்ல. இப்போ இயேசு யூதாவை மாத்திரம் சுதந்திரிக்க வரல, இழந்த உலகத்தையே சுதந்திரிக்க வந்தார். அதனால் இயேசு வந்த பிறகு தம்முடைய நோக்கத்தையும் தம்முடைய வார்த்தைகளையும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொண்டு போக சொன்னார். ஏன்னா இயேசு வந்தது யூதாவை மீட்பதற்கல்ல, இஸ்ரவேலை மீட்பதற்கல்ல, இழந்து போன உலகத்தை மீட்பதற்கு. அதனால்தான் பழைய ஏற்பாட்டு வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த அந்த கிரியைகள் புதிய ஏற்பாட்டில் வந்த உடனே எல்லா உலகத்துக்கும் பொதுவாக வைக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்தவர்கள் இயேசுனுடைய நோக்கம் ஒரு தேசத்தை அவர் கைப்பற்றுவதல்ல, ஒரு தேசத்துக்கு ராஜாவாய் வருவதல்ல, உலகத்துக்கு ராஜாவாய் வருவது. இழந்து போன ஒட்டுமொத்த உலகத்தையும், தன் மூலம் தனக்கென்று உருவாக்கப்பட்ட உலகம் முழுவதையும் தன்னுடைய கைப்படிந்ததாக மாற்றி அதன் மேலே ராஜாவாக இருக்கணும். அதற்கு அவருக்கு என்ன தகுதி வேணும்? மனிதனாய் அவர் இருந்திருக்கணும், நம்மை மாதிரி அந்த சரீரம் இருக்கணும். அப்போ இயேசுக்கு அதெல்லாம் இருந்தது. அவர் ஒருத்தர் தான் எல்லாவற்றிலும் சாத்தானுடைய கிரியைகளுக்கு கொஞ்சமே இடம் கொடுக்காம முழுவதும் ஜெயித்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று உயிர் தெழுந்தவர். அப்போ அவரை நீங்கள் ஒரு சின்ன ஒரு குரூப்புக்குள்ளே அவர் யூதரு அப்படின்னு அடக்கக்கூடாது. யூதர்களுக்கு கடவுள் அவர். இன்னைக்கு நம்ம பார்க்குறோமே, இந்த ஜாதிக்கு இவர் தலைவர், இந்த ஊரில் இந்த ஜாதி நிறையா இருக்குது, இதுக்கு ஜாதி தலைவர். இயேசு அப்படி ஒரு ஜாதி தலைவர் அல்ல. இயேசு உலகத் தலைவர், ஒரு ஜாதிக்கு ராஜா இல்லை. இயேசு யூதாவை மீட்க வரவில்லை, இயேசு இஸ்ரவேல் தேசத்தை மீட்பதற்கு வரவில்லை. ஆனால் இஸ்ரவேலர்கள் அப்படி தான் புரிஞ்சிருந்தாங்க. வருகிற மேசியா இஸ்ரவேலை மீட்க வருகிறார். அதனால தான் இயேசு இடத்துல அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த காலத்திலாம் நீங்கள் ராஜ்யத்தை யூதர்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர்களுடைய நோக்கம் என்னென்னா, இயேசு வருவது இஸ்ரவேல் தேசத்தை மீட்பதற்கு, இஸ்ரவேல் தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்து அந்த ராஜ்யத்தை பிடிப்பதற்கு அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் இஸ்ரவேலை பிடிப்பதல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் பிடிப்பது. இயேசு உலக ரட்சகர். அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசலை மாத்திரம் காப்பாற்றினாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் உலகம் முழுவதையும் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அதை நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் அப்படி போட்டிருந்துச்சே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அப்போ யூதர்களை குறித்த செய்தியில் 4 பிரிவாக யூதர்களை நம்ம கவனிக்கலாம். ஒன்று, கிறிஸ்து உலகத்துக்கு வரும் முன்பு இருந்த யூதர்கள். 2வது, கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த யூதர்கள். இயேசு இருந்த போது அவர் யூதாவில் தானே பிறந்தார், யூதர்கள் நடுவில் தானே இருந்தார். அந்த நேரத்தில் இருந்த யூதர்கள். கிறிஸ்துவுக்கு பிறகு, கிறிஸ்து உயிர் தெழுந்து போன பிறகு யூதர்கள் எப்படி இருந்தாங்க சபை காலத்தில். 4வது, கடைசி காலத்தில் எப்படி இருப்பாங்க. இந்த 4ஐயும் தெரிஞ்சுக்கிறணும். அப்போ கிறிஸ்தவர்களும் யூதர்களும் என்ற தலைப்பில்
நீங்கள் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. யூதர்கள் யார் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ முதல்ல கிறிஸ்து உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக இருந்த யூதர்கள், அந்த சரித்திரத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன். இயேசு வருவதற்கான வாசல். அவர்கள் ஆபிரகாமின் மூலமாக கர்த்தரால் தெரிந்து கொண்டு, ஏன்னா விக்கிரக ஆராதனை நிறைந்த சமுதாயத்தில் ஆபிரகாம் மாத்திரம்தான் உண்மையான கடவுள் எது என்று தேட ஆரம்பித்தார். அதனால் கர்த்தருடைய கண்களிலே அவர் பட்டார். கர்த்தர் அவரை தன்னுடைய தகப்பன் வீட்டில், தாய் வீட்டில், தேசத்திலிருந்து வேறு பிரித்து தம்முடைய இனமாக மாற்றுவதற்கு தனியாக கொண்டாந்துட்டார். அவர் மூலமாக தான் 12 கோத்திரங்கள், ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு, ஈசாக்குக்கு பிறகு யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 12மே கோத்திர பிதாக்கள். அவர்கள் மூலம் 12 கோத்திரம், அதான் இஸ்ரேல் கோத்திரம். அப்போ கர்த்தர் தெரிந்து கொண்ட வாசல் தான் அவர்கள் ஒழிய கர்த்தர் தெரிந்து கொண்ட தேசம் அல்ல. கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறது உலகம். அப்போ இந்த 12 கோத்திரத்தையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். அப்போ கிறிஸ்து வருவதற்கு முன்னால் அவர்கள் கர்த்தராலே நடத்தப்பட்டார்கள். உண்மை. கர்த்தர் அவர்களுக்கு எப்படி தேவ ஜனமாக இருப்பது என்பதை தீர்க்கதரிசிகள் மூலம், ஆசாரியர்கள் மூலம் கற்பித்து கொடுத்தார். அடுத்து உண்மையான கடவுளை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று வேத பாரகர்கள் மூலம், ஆசாரியர்கள் மூலம் அவர்களுக்கு கற்பித்து கொடுத்தார். ஏன்? கடவுள் அந்த பாதையில் வரணும், இயேசு அவர்கள் வழியாக வரணும். ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு வீட்டுக்குள்ளே, நரபலி கொடுக்குற குடும்பத்துக்குள்ளே வர முடியாது. அதனால தான் கர்த்தர் ஒரு இனத்தையே வேறு பிரித்தார். அப்போ இதுதான் அவருடைய முந்தின காலம். அப்போ அவர்கள் வழி மாற நேரிட்ட போதெல்லாம் தீர்க்கதரிசிகளை கொண்டும் அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லி அவங்களுடைய தப்பான பாதையிலிருந்து நடத்தினார். அவர்கள் உலகத்தினால் இழுப்புண்ட போது அடித்தார், அவங்கள தண்டித்தார், கண்டித்தார். அந்த சரித்திரத்தை தான் பழைய ஏற்பாடு நமக்கு சொல்லுது. எப்படியெல்லாம் ஒரு இனத்தை தான் வருவதற்கு வாசலாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினார். அவங்களுக்குள்ள இந்த பழைய சுபாவங்கள், மாம்சீக கிரியைகள், பழைய விக்கிரக ஆராதனையிலே புறவினத்தாராக இருந்தபோது இருந்த பாரம்பரியங்கள், இதெல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் அவர்களை விட்டு நீக்கி தான் வருவதற்கான ஒரு பரிசுத்த சந்ததியாக அவங்கள இந்த உலகத்திலே கர்த்தர் ஏற்படுத்தினார் என்பதை சொல்லுவது தான் பழைய ஏற்பாடு. அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கி சொன்னேன். ரெண்டாவது, இந்த சூழ்நிலையில் அவர்கள் தேவனை அறிந்து தேவனுக்கு தேவாலயம் கட்டி ஆராதனையெல்லாம் செய்ய ஆரம்பித்து தீர்க்கதரிசிகளின் வார்த்தையெல்லாம் நம்பி அவர்கள் ஆயத்தமாக இருந்த நேரத்தில் இயேசு வந்து விட்டார். இயேசு வந்தபோது அங்கே இருந்த யூதர்கள் அவங்க என்ன நினைத்தார்கள்? அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது மேசியா வருவார் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. மேசியா வருவார் என்று அவர்கள் சொன்னபோது அவங்க அதை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் இயேசு வந்தபோது அவரை கிறிஸ்துவாக யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நடைமுறையெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. அற்புதம் செய்தார், இவர் தான் மேசியாவோ நினைக்கலான்னு சொன்னால் அவர் தேசத்தை பற்றியும் அரசியல் பற்றியும் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறார். ஏனென்றால் இவர்கள் நினைத்தது, இயேசு வந்த காலத்தில் யூதர்கள் அந்நியர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தாங்க. அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தா நிறையா, அவர்கள் ராஜாக்கள் காலத்துக்கு பிறகே பல தேசத்தாரால் அடிமையாக ஆளப்பட்டு வந்தார்கள். எப்போ நமக்கு ஒரு சொந்த தேசம் கிடைக்கும்னு நினச்சாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து பல தீர்க்கதரிசிகள் தங்கள் தீர்க்க தரிசனத்தில் சொன்ன போதெல்லாம், அதை வாசித்த போதெல்லாம் எப்படி விளங்கி கொண்டார்கள் என்றால், நமக்கு வரப்போகிற மேசியா ஒரு விடுதலை கொடுப்பார். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவ்வளோ வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கமில்ல, நம்ம நாட்டை மீட்டு நம்ம தேசத்துக்காக சண்டை போட்டு ரோமர்களை எதிர்த்து நம்ம நாட்டை வாங்கி நமக்கு கொடுப்பார் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க தவறா. ஆனால் இயேசு வந்தபோது நான் தான் மேசியா என்றார். வருகிறவர் நான் தான் சொன்னார். அவரை கூர்ந்து கவனித்து பார்த்தாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இயேசு பிரசங்கம் பண்ணுகிற, அற்புதம் பண்ணுகிற எல்லா இடத்திலும் இந்த பாரம்பரிய யூதர்கள் அங்கே இருப்பாங்க. அது உண்மைதானா என்பது வாட்ச் பண்ணுறதுக்கு. அவங்க ஒரு செய்தியை கேட்குறதுக்குள்ள நீங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள், அவர் பேசி கொண்டு போதே குறுக்க வந்து கேட்பாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே, நீ ஆபிரகாமை பார்த்தியோ அப்படின்னு கேட்பான். அப்போ அங்கே உட்கார்ந்துருக்கிறான், ஒரு குரூப் அப்படி உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பக்கம் அவர் செய்கிற அற்புதங்கள் இது மாதிரி எந்த தீர்க்கதரிசியும் செஞ்சதில்லை, பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக தான் தெரியுது. அப்போ உண்மையிலே மேசியாவாக இருக்குமோ
என்று பார்ப்பதற்கு தான் நீங்கள் வேதத்தில் படித்து பாருங்கள். இயேசு ஊழியம் செய்த எல்லா இடத்திலும் ஒரு வேத பாரகன், பரிசேயன், ஆசாரியர்கள் வந்து நிற்பாங்கங்க. நின்று இவர் பேசுகிறது, அவர் சொல்கிற காரியங்கள் கவனித்து பார்த்தா நாட்டை பற்றி ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு, அரசியலை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, ரோமர்களை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு. இவர் பேசுகிறது முழுசும் பாவத்திலிருந்து விடுதலை, மனித குலத்தினுடைய நித்திய ஜீவன், அவர்கள் தேவனை தேட வேண்டியது, இப்படியே தான் சொல்லிகிட்டே போகிறார். அவங்களுக்கு அது வித்தியாசமாக இருக்குது. அவர் ராஜ்யத்தின் அடிமைத்தனத்தை மாற்றி தங்களுக்கு தேசத்தை கொடுப்பார், சுயராஜ்யத்தை பெற்றுத்தருவார் நினைச்சோமே. ஆனால் இவருடைய செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கே. இவர் நமக்கு ராஜாவாக இருந்து நமக்காக யுத்தம் செய்வார் நினைச்சோம். ஆனால் இவர் பேசுறது என்னன்னா, ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் அவனுக்கு நீ உன் மறு கன்னத்தையும் காட்டு. இது ஒரு ராஜா கழகா? இவரை வச்சு எப்படி நம்ம ஆட்சி அமைக்க முடியும்? ராஜான்னு சொன்னால் பழி வாங்கணும், டெரராக இருக்கணும், எதிரிகளை எதிர்க்கணும், ஒரு தாவீது மாதிரி அவர்களை விரட்டி அடிக்கணும். இவர் சொன்னால் அடித்தா பேசாமல் வாங்கிக்கன்னு சொல்கிறாரு. அப்போ முரண்படுகிறது. இப்படிப்பட்டவர் எப்படி ஒரு ஆளுநராக, ஒரு உலக ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜாவாக எப்படி இருக்க முடியும்? அந்த தன்மையே இவரிடத்துல இல்லையே அப்படின்னு அவங்களுக்குள்ளே பார்த்தா ஒரு பெரிய குழப்பம். அற்புதத்தை பார்த்தா நம்பலாம் போல தோணுது, அவருடைய நடவடிக்கையை பார்த்தா நம்ப முடியாமல் இருக்குது. அதனால் அவருக்கு எதிர்த்து நின்று கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது வேற, கர்த்தர் பேசினது வேற. அவனுக்கு புரியல. அது அவர்கள் நினைச்சது முழுசும் இந்த தேசத்திற்காக வருகிறார். அதனால யூதர்கள் இயேசுவை ஜென்ம பகையாக பகைத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இயேசு தன்மட்டில் இருக்காம தன்னுடைய செய்தியை கேட்க வருகிற திரளான கூட்டத்தார் வரும்போது அவர்களுக்கு இப்படிப்பட்ட உபதேசத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். ஒருத்தன் ஒரு கன்னத்தில் அடித்தா அடுத்த கன்னத்தை காட்டு. அப்படின்னா நம்ம எப்போ அடிமைத்தனத்திலிருந்து மீள்வது? இவருடைய வார்த்தையை கேட்டு எல்லாருமே அப்படி சாதுவாயிட்டா நம்ம நிரந்தர அடிமையாக இருக்கணும். அப்போ ஒரு தப்பான கருத்தை யூதர்கள் இதுவரைக்கும் வீரமாக இருந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு இருந்தாங்க, டெரராக இருந்தாங்க. இயேசு வந்த காலத்தில் ஒரு பெரிய குரூப் இருந்தாங்க. அவர்கள் என்ன செய்வார்கள் கேட்டால், ரோம அரசாங்கத்துக்கு எதிராக தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விடுவாங்க, திடீர்னு தீ வச்சிருவாங்க. அப்போ ஊருக்குள்ளே போய் அந்த ஆட்சிக்கு எதிராக பல கலகங்களை செய்வாங்க. அப்படிப்பட்ட கலகங்களை செஞ்ச ஒரு ஆள் பேர் தான் அந்த பரபாஸ் என்பது. அவர் ஒரு கலக தலைவன். அப்போ அப்படி கலகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ ஜனங்களுடைய இருதயத்தில் எல்லாம் சண்டை செய்யணும், தேசத்தை மீட்கணும் என்ற ஒரு விடுதலை வேட்கை உருவாக்கி வச்சுருக்கும்போது அதை தண்ணி ஊற்றி அமர்த்தின மாதிரி இயேசு ஒருவன் உன்னை அடித்தா மறு கன்னத்தை காட்டு, அவர்களுக்கு நீங்கள் இணங்கி போங்க, தீமைக்கு எதிர்த்து நிற்க வேணாம் அப்படிலாம் பேசி, அவர் மட்டும் அவர் இருந்தால் பரவாயில்ல, அவர் வார்த்தை கேட்க இப்போ ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் போகிறாங்களே, இந்த இனமே இப்படி மாறிவிட்டால் எப்படி இருக்கும்? நம்ம எப்போ இந்த நாட்டை மீட்பது? அப்போ யாரை வச்சு சண்டை போடுவது? இந்த பயம் தான் இனி இவரை வளர விடக்கூடாது. இனி இவரை வளர்ந்தால் நமக்கு நம்ம ராஜ்யம் கிடைக்காது. அவங்க ராஜ்யத்தை நினைச்சாங்க, கர்த்தர் உலகத்தை நினைத்தார். இதுதான் வேறுபாடு. உலகத்தை மீட்கணும், தான் எல்லாவற்றிலும் ஜெயித்தவராக, சாத்தானுடைய கிரியைகளை ஜெயித்தவராக உலகத்தை நம்ம மீட்கணும் என்பது அவருடைய நோக்கம். யூதர்களுடைய நோக்கம் நம்ம தேசத்தை மீட்கணும். அதுக்கு கத்தி பிடிக்கணும், சண்டை போடணும், ரத்தம் சிந்தணும். யூதர்களுடைய மனசில் கொஞ்சம் கூட அந்த யுத்த வெறி குறையாமல் வச்சிருக்கணும். இவருடைய பேச்சை கேட்டால் இதை கேட்டு மனம் மாறி அவர் பின்னால் போகிற கூட்டம் பெருகுதே, அப்போ இவங்கெல்லாம் இப்படி டம்மி ஆயிடுவாங்களே, அப்போ எப்போ நம்ம நாட்டை பிடிப்பது என்ற பயம் தான் இயேசுவை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று அவர்கள் அங்கே கிரியை செஞ்சாங்க. அவர்கள் இயேசுவை தாங்கள் எதிர்பார்த்த மேசியா மாதிரி இல்லாததுனால அவர்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த யூதர்கள். அப்போ யூதர்களுக்கும் இயேசுக்குமே சம்பந்தம் இல்லை. அவர் யூத குலத்தில் பிறந்தார் என்ற ஒரு சம்பந்தம் தவிர வேற எதுலேயுமே இல்லை. அதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அவர்கள் என்ன சொன்னாங்க? இவர் நாசரேத்திலிருந்து வந்தவர், இவர் புறஜாதி, இவர் யூதர் அல்ல, கலிலேயன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பாருங்கள், சுவிசேஷத்தில் அவருடைய வம்சாவளி நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி யூத வம்சத்திலே பிறந்தவர் என்பதற்கு சாட்சி எழுதினாங்க. இல்லாட்டா அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. வம்சாவளி, அவர் என்னென்ன வம்சத்தில் வந்தார். அப்போ சமகாலத்தில் வாழ்ந்த யூதர்கள் இயேசுவை யூதராக கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ எப்படி யூதன்
அவர் பேசின போது கலிலேயன் அல்லவா என்று சொன்னாங்க. கலிலேயாவில் துரத்தப்பட்டு அடிமைப்பட்டு போன இஸ்ரவேலர்களும் புறஜாதியினரும், இஸ்ரேலில் உள்ள 10 கோத்திரத்தும் புறஜாதியரும் ஒன்றா கலந்து பிறந்த ஒரு இனத்தார் தான் அங்கே இருந்தாங்க. கலப்பினத்தார், சமாரியர்கள், அதே மாதிரி கலிலேயர்கள். இவர்களை யூதர்களாக இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இயேசுவை அடிப்படையில் யூதராக கூட யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அப்புறம் எப்படி அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்வாங்க? அவருடைய செயல்பாடுகள் இதுதான் இயேசு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்கள். அப்போ 3வது காரியம் பாருங்கள், இயேசுக்கு பிறகு வந்த யூதர்கள். இயேசு வந்தார், அவர் மேலே குற்றம் சுமத்தினாங்க, இவர் எப்படியாவது கதையை முடிச்சுன்னு நினச்சாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஆனால் இயேசு மரித்து 3வது நாள் எழும்பினார், பரத்துக்கு ஏறி போனார். அது ஒரு பெரிய கூட்டத்தார் நம்பி இயேசு வாழ்ந்தபோது அவரை ஏற்றுக்கொண்டதை விட இயேசு மரித்து உயிர்த்த பிறகு பெரிய கூட்டம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று மாறினார்கள். இப்போ இவன் சும்மா இருப்பானா? இவருடைய நோக்கம் எல்லாம் ஏன் கிறிஸ்தவர்களாக மாறக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் யுத்தத்துக்கு தகுதி இல்லாதவங்க, அவர்கள் அகிம்சை பேசுகிறவர்கள். இவர்களை அவருடைய வீரத்தை குறைத்து அவங்களை டம்மியாக்குகிறது தான் இந்த மதம். அமைதியாரு, சாந்தமாரு, நீதியாயிரு, பரிசுத்தமாயிரு, இதெல்லாம் ஒரு யுத்த வீரனுக்கு அழகல்லவே. ஒரு ராஜ்யத்தை நடத்தி ஒரு நாட்டை பிடிக்கிறவன் எப்படி இருக்கணும்? ஒரு டெரரால் இருக்கணும். அவர் ரத்தத்தை பார்த்தா மயங்கி விழுகிறவனை வச்சு நம்ம எப்படி சண்டை போட முடியும் அப்படின்னு நினச்சி இந்த இனம் வளர்வது ஆபத்து. அது யூதர்கள் நடுவில் அப்படி வளர்ந்தால் அது ஆபத்து. அதனால தான் என்ன செஞ்சாங்க, இயேசுவை எதிர்த்ததை விட இயேசுக்கு பிறகு எழுப்பின சபையை எதிர்த்தார்கள் அவர்கள். அந்த நாட்களில் உடனே போய் ரோமர்களிடத்தில் அனுமதி வாங்கிட்டு, எங்கள் மதத்தில் ஒரு குழப்பம் வந்துருச்சு, எங்கள் நாட்டுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துருச்சு, ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு சக்கரவர்த்தி, இவர்களை விட்டால் அது ஆபத்தாக போய்விடும் அப்படின்னு அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்து கிறிஸ்தவர்களுடைய இடங்களுக்குள்ளே போய் அவர்களை இந்த யூதர்கள், பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் யூதர்கள், அவங்கள வெளியே இழுத்து போட்டு அடித்து தேவாலயங்களுக்கு தீ வச்சு, இன்றைக்கி நம்ம சில தேசங்களில் பார்க்குறோமே, ஒரு சபைக்குள்ளே வந்துட்டான், சர்ச்சுக்குள்ளே வந்துட்டான், தீ வைக்கிறாங்க, சபை மேலே ஏறுறாங்க, சிலுவை உடைச்சி போட்டாங்க. இதை விட பயங்கரமாக அந்த காலத்தில் செஞ்சாங்க. அதை கவர்மெண்ட் அனுமதியோட, சவுல் கூட அதில் ஒருவர் தான். அப்போ வாழ்ந்த யூதர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 1-2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, சவுல் என்பவன், பின்னால் அவர் தான் ஊழியக்காரராக மாறுறார் பவுல். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நாட்களில் ரொம்ப உபத்திரவங்கள் வந்தபோது கிறிஸ்தவர்கள் ரகசியமாக ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. பகிரங்கமாக வந்தால் தான் விரட்டுறானே. 8வது அதிகாரத்தில் சிதறி போயிட்டாங்களே. சிதறி போனவர்கள் சுவிசேஷம் அறிவித்தாங்க, ஆனால் எங்கே கூடுறாங்க, எங்கே ஆராதிக்கிறாங்கன்னு தெரியல. மறைவிடங்களில், குகைகளில், காட்டில். இவர் சொல்கிறார், நான் போய் கண்டுபிடிக்க போகிறேன், தேட போகிறேன். யாரை கண்டுபிடித்தாலும் சரி அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை எழுதி கேட்டு வாங்கினான். எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. உடனே பிரதான ஆசாரியர்கள் சவுலுக்கு அனுமதி கொடுத்தாங்க. போ, எங்கே மறைவில் இருந்து இவங்க ஆராதித்தாலும் கட்டி இழுத்துட்டு வந்துருன்னு சொன்னாங்க. அப்போ இந்த காலத்தில் மிக பயங்கரமாக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்கள், சபைகளை துன்பப்படுத்தினார்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது அவருடைய உபதேசமும் அவருடைய நடவடிக்கைகள் தான் காரணம். அவர் உலகத்தை, அந்த தேசத்தை மீட்கிற ஒரு மாதிரி தெரியல. ஒரு பெரிய ஒரு புரட்சியாளராக, ஒரு தீவிரவாதியாக இயேசு இல்லை. அவருடைய மார்க்கத்தை பின்பற்றிய எல்லாருமே அப்படி ஆயிடுறாங்க. அப்படி ஆயிட்டாங்கன்னா இவங்களை வச்சு தேசத்தை நம்ம மறுபடியும் பிடிக்க முடியாது. ஒரு பெரிய கூட்டமே மாறிக்கிட்டே போகிறாங்க. அப்போ இதை ஆரம்பத்தில் இயேசுவை எப்படி நம்ம அழித்தோமோ அதே மாதிரி இவர்களையும் அழிக்க வேண்டும் என்று நினைத்து தான் இவ்வளவு ஆபத்துகளை அவங்களுக்கு கொண்டாந்தாங்க. யூதரில் சிலர் மாத்திரம்தான் இந்த நாட்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 41 ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்த பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களிலும் சிலர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். சிலர் இப்போவும் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் மாத்திரம் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் நம்ம சொல்வது யூதர்களுடைய
அந்த மார்க்கம் இருக்கு பாருங்க, அஃபீஷியலாக அது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உபத்திரவங்கள். கிறிஸ்தவர்களை கண்ட இடத்திலும் ஒரு வீட்டில் ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்டு அங்கே அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வச்சாங்கன்னு தெரிஞ்சோன்னு அந்த வீட்டுக்கு எதிராக சண்டைக்கு வந்துடுறாங்க. சண்டைக்கு வந்து அவங்கள துன்பப்படுத்தி, இதுதான் கிறிஸ்துவுக்கு பிறகு. கிறிஸ்து காலத்தில் யூதர்கள் கிறிஸ்துவை எதிர்த்தாங்க. கிறிஸ்துவுக்கு பிறகு யூதர்கள் சபைகளையும் கிறிஸ்தவர்களையும் எதிர்த்தாங்க. நிறைய பேரை கொலை செய்தார்கள், சபைகளை பாழாக்கினார்கள், அவர்களை கட்டி எருசலேமு கொண்டு வந்து சிறையிலே போட்டாங்க. இது அப்படி. இப்போ நம்ம பார்க்குறது கடைசி காலத்து யூதர்கள். அதுக்கு முன்னால் வேற ஒன்றை பார்த்துருவோம். கிறிஸ்தவர்களுடைய மனதிலே யூதர்களை பற்றி வைத்திருக்கிற எண்ணம் தேவன் யூதர்களுக்கு ஆதரவாக இருப்பார் என்பது. தேவன் யூதர்களுக்குத்தான் ஆதரவாக இருப்பார். ஆனால் நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை புரியணும், கர்த்தர் பாரபட்சம் இல்லாதவர். தம்முடைய பிள்ளைகளுக்குத்தான் அவர் ஆதரவாக இருப்பார். அவருடைய பிள்ளைகள் எந்த தேசத்திலும், எந்த நிறத்திலும், எந்த மொழியிலும், உலகத்தில் எந்த மூலையிலும் இருக்கலாம். அவன் யூதனாய்த்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்த ஒரு காரியம், கிறிஸ்தவருடைய மைண்டில் என்ன வச்சுருக்காங்க கேட்டால், யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க. ஒரு ஊழியக்காரர் பேசின ஒரு செய்தியை நான் கேட்டேன் இப்போ சமீபத்தில். இஸ்லாமிய தேசங்களுக்கு எச்சரிக்கை, குறிப்பாக ஈரானுக்கு எச்சரிக்கை. இஸ்ரேலுக்கு எதிராக நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தர் இஸ்ரேல் பக்கத்தில் தான் நிற்கிறதுனால இஸ்ரவேலர்கள் ஒரு நாளும் தோற்று போகிறதில்லை, நீங்கள் தான் மண்ணக்கவ போகிறீங்கன்னு சொன்னார். இது உண்மையா அப்படின்னு கேட்டால், இஸ்ரவேலர்கள் தோற்றே போனது இல்லையா? அப்படி இல்லை. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் தோற்ற சரித்திரமே நிறையா இருக்குது. சாலமனுக்கு பிறகு இஸ்ரவேலை அந்த தேசம் இரண்டாக பிரிந்து வடதேசம் தென் தேசம்னு மாறிச்சு. அதில் ராஜாக்கள் வந்தாங்க. அதில் யூத தேசத்தின், இஸ்ரவேல் தேசத்தின் கடைசி ராஜாவுக்கு பேர் ஓசையா என்பது. இந்த ராஜாவின் காலத்தில் அப்போ தான் அசீரிய மன்னர் அவர் கிமு 721 இஸ்ரவேல் மேலே படையெடுத்து வந்தார். சல்மனாசார் என்பது பெயர். அப்போ அவர் சண்டை போட்டு இந்த இஸ்ரேல் தேசத்தை பிடித்து கொண்டார். அங்கே இருந்தவங்களாம் செதறி ஓடிட்டாங்க. பல இடத்துல நிறைய பேரை சிறை பிடித்து அசீரியாவுக்கு கொண்டு போய் விட்டார். அப்போ இஸ்ரேலில் தோற்றாங்க. ரெண்டாவது காரியம் பாருங்கள், யூத தேசம், தென் தேசம். தென் தேசத்தினுடைய கடைசி ராஜாக்கு பேர் சிதேக்கியா. இவருடைய காலத்தில் எரேமியா எச்சரித்து சொல்லுகிறார், பாபிலோனிய ராஜா வருகிறான், நேபுகாத் நேச்சார், நீங்கள் தோற்று போயிடுவீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். தூரத்தில் இருக்கும்போதே அவனிடத்துல சமாதானம் பேசு என்று. உடனே எரேமியாவின் மேலே தேச துரோக குற்றம் போட்டு ஆன்டி ஜூடா அப்படின்னு சொல்லி அவரை ஜெயிலில் போட்டு எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா, கிமு கிறிஸ்துவுக்கு முன்னால் 606வது வருஷத்தில் பாபிலோனிய ராஜா படையெடுத்து வந்து சிதேக்கியாவை சிறைபிடித்து தேசத்தை கவிழ்த்து போட்டு அதில் இருக்கிற கொஞ்சம் நல்ல விசேஷமான பலமான அல்லது ஞானமுள்ள வாலிபர்களை சிறைப்பிடித்து கொண்டு போய் தேவாலயத்தை அழித்து தரமட்டமாக்கி, அப்போ யூதாவும் தோற்று போனது. அப்போ நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க யூதா தோற்றே போகாது, இஸ்ரவேல் தோற்றே போகாது? அதுக்கு பிறகு பாருங்கள், அதற்கு பிறகு அவர்களுடைய கையிலிருந்து, யார் கையிலிருந்து? பாபிலோனியர்கள் கையில். நேபுகாத் நேச்சார் அந்த அரசர் வந்தது பாபிலோனிய இனம். அந்த இனத்தார் கையிலிருந்து மேதிய பெர்ஷியா, பெர்ஷியா தான் இன்றைக்கி இருக்கிற ஈரான், அவர்கள் கைக்கு இஸ்ரேல் தேசம் அடிமைப்பட்டு போய்விட்டது. ஒட்டுமொத்த தேசமே அடிமைப்பட்ட போது அதுக்கு கீழே இருந்த இஸ்ரேல் தேசம் இவங்ககிட்ட அடிமையாக போச்சு. அவர்கள் மேதிய பெர்ஷியருடைய கையிலிருந்து கிரேக்கர்கள் அந்த நாட்டை பிடித்த போது இஸ்ரேல் தேசம் கிரேக்கர்களுக்கு அடிமையாக போச்சு. கிரேக்கர் தேசம் 4 பிரிஞ்ச போது செலுக்கியர்கள் என்று சொல்லுகிற ஒரு பிரிவினர் கையில் இஸ்ரேல் தேசம் அடிமைப்பட்டு கிடந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேக்கர்களை ஜெயித்து ரோமர்கள் அந்த நாட்டை பிடிச்ச போது ரோமர்களின் கையில் அது போயிடுச்சு. அப்போ விழுந்தவங்க பல வருடங்களாக எழும்பவே இல்லை. அப்போ ரோமர்கள் கையில் போன நேரத்தில் தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். அப்போல்லாம் தேசம் அடிமைப்பட்டிருந்தது. சொந்த தேசத்தில் அவங்க குடியிருக்கலை. அவர்களை ஆளுமை செய்தது ரோமர்கள்.
அந்த நேரத்தில் இயேசு பிறந்தார். அப்போவே பார்த்தீங்கன்னா ரோமர்களுக்கு எதிராக பல கலவரங்களை யூதர்கள் செய்து வந்தார்கள். கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகு கிபி 70வது வருஷத்தில் யூதர்கள் ரொம்ப கொந்தளித்து ரோமர்களுக்கு எதிராக பல கலவரங்களை செய்த போது கிபி 70ல் வெஸ்பேசியன் அப்படின்னு ஒரு ரோம ராஜா, அவர் தன்னுடைய படைகளை எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். அவங்க வந்து யூத தேசத்தில் இருந்த 2வது தேவாலயத்தை இடித்து தரமட்டமாக்கி தீ வச்சு கொளுத்தி யூதர்களை துரத்தி அடித்தாங்க. ஆயிரக்கணக்கான யூதர்களுடைய இரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. அவங்க அவ்வளோ விக்ரஸாக புறப்பட்டு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே, தேவாலயம் இடிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்த யூதர்கள் கலைந்து பல தேசங்களுக்கு ஓடிட்டாங்க. கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து ஓடிட்டாங்க உயிர் தப்ப. அப்புறம் என்ன ஆனாங்கன்னே யாருக்குமே தெரியாது. அதற்கு பிறகு 1948 அதுக்கு முன்னால் சில வருடங்களுக்கு முன்னால் தான் பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்தில் பிரிட்டனில் இருந்த சில யூதர்களை கண்டுபிடித்து சிதறி இருந்தவங்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு இந்த இஸ்ரவேல் தேசத்தை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்னு பிரிட்டிஷார் போராடி அந்த இழந்த தேசத்தை தனி தேசமாக்கி 1948 தான் கொடுத்தாங்க. அது வரைக்கும் தொடர்ந்து வெற்றியே பார்க்கல. தோல்வி, அடிமைத்தனம், சிதறடிக்கப்படுவது, சிறைப்பிடிக்கப்படுவது, இதுதான் வரலாறு. என்னமோ இஸ்ரேலர்கள் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தோத்தனை எதை வச்சு சொல்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. இது நாம் ஒருவரை நம்பிட்டா அவர் அடிச்சிருவார், உதைச்சிருவார் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு ஹீரோ ஒர்ஷிப் மாதிரி சில சினிமாவில் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இவர் அரசியலுக்கு அதெல்லாம் அடித்து நொறுக்கிடுவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, யூதர்களை குறைத்து சொல்வதற்கல்ல, நீங்கள் தெளிவடைய வேண்டும். இப்படி ஒரு தப்பான அபிப்பிராயங்களை யார் மேலேயுமே வைக்காதீங்க. தப்பான அபிப்பிராயங்களை, அவங்க தோக்க மாட்டாங்க, ஜெயித்து கொண்டே இருப்பாங்க, கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாக தான் இருப்பார். கர்த்தர் யாருக்கு ஆதரவாக இருப்பார்னா, யூதர் என்றுமல்ல, கிரேக்கரம் என்றும் அல்ல. யார் தன்னுடைய கற்பனைகளின்படி நடக்கிறானோ அவனுக்கு தான் ஆதரவாக இருப்பார். ஒரு யூதன் அயோக்கியத்தனம் செய்தால் கர்த்தர் அவர்களுக்கு எதிராகத்தான் திரும்புவார். இந்த யூதர்கள் தேவனை விட்டு வழி விலகி பாவம் செய்ததுனால தானே அவர்களை அந்நியர் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. அப்போ எப்படி ஒரு தேசத்துக்கு சார்பாக இருப்பார்? அப்போ அதுவும் இல்லை. இப்போ கடைசி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான காரியம், கடைசி கால யூதர்கள். ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த யூதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்மந்தப்படவில்லை. ஆனால் இப்போ இந்த கடைசி கால யூதர்கள் இருக்காங்க பாருங்கள். நீங்கள் வாழ்கிற இதே சம காலத்தில் யூதர்கள் எப்படி இருப்பார்கள்? இப்போ நான் ரொம்ப வேகமாக உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல யூதர்கள், கடைசி கால யூதர்கள் அந்தி கிறிஸ்துவாகிய கள்ள மேசியாவை மேசியா என்று ஏற்றுக்கொள்வாங்க. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 43வது வசனத்தில் இயேசு யூதர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்திலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அப்போ என்ன சொல்கிறாரு? நான் பிதாவினால் அனுப்பப்பட்டேன், வேறொருவன் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வருவான், தன் சுய பேரால் நான் தான் கடவுள் சொல்லிட்டு வருவான், அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார். அது கர்த்தர் சொன்னது ஒரு ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம். இவர்கள் கடைசி காலத்தில் வருகிற அந்தி கிறிஸ்துவுக்கு அவங்க துணையாக இருப்பாங்க. அவனை மேசியா என்று நம்புவார்கள், அவனை ஏற்றுக்கொள்வார்கள். அந்தி கிறிஸ்துவோட எல்லா திட்டங்களுக்கும் துணை போவாங்க இவங்க. ஏன்னா இவர் தான் நம்முடைய மேசியா, யூதாவினுடைய எல்லையை உலக எல்லையாக மாற்றப் போகிறார் நம்பிடுவான். யூதா ஒரு சின்ன துண்டு நிலத்துக்கு தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் அந்த மேசியா வரும்போது யூதாவை மாத்திரல்ல, உலகத்தையே யூதாவுக்கு கீழே கொண்டு வந்து எருசலேமை தலைநகராக்கி உலகம் முழுவதையும் அடிமைப்படுத்தி நம்ம நாட்டின் எல்லை விரிவாக்க போகிறார் நம்பி அவனுடைய எல்லா திட்டத்துக்கும் உடன்படுவாங்க. அந்தி கிறிஸ்து என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும். பிசாசினுடைய சாத்தானுடைய குமாரனாக அல்லது சாத்தானுடைய திரித்துவத்தில் ஒருவனாக அந்தி கிறிஸ்து சொல்லப்படுகிறான். அப்போ அதனால் அவன் என்னென்ன திட்டங்கள் போடுவான்? அவன் உலக தேசங்களை பிடிக்க வேண்டும் என்று அவன் புறப்படுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் சொல்லுகிறது. நான் பார்த்தபோது ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதில் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இப்போ என்ன செய்வான்னா, கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து உலக நாடுகளெல்லாம் பிடிச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்
என்ற வெறி உள்ளவனா புறப்படுவான். இவங்கெல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. யாருக்கு? இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு. இந்த எல்லையை பெருசாக்கினா யூதாவை அதுக்கு தலைமையா ஆக்கி அதன் கீழே இதெல்லாம் அமைப்பார் அப்படின்னு நினச்சிட்டு அவனுடைய எல்லா திட்டத்துக்கும் பின்னால் போவாங்க. நாடுகளை பிடிக்கிற திட்டம், அவன் ஜெயிப்பதற்கு இவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க, அவனுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவருடைய திட்டங்கள் நிறைய பயங்கரமான திட்டங்களை பற்றி வேதம் சொல்லுது. ஜனங்களெல்லாம் எண்ணி முத்திரை போட வைப்பது, இதுலேயும் யூதர்கள் அவனுக்கு உதவி செய்வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 16-17 சொல்லுது. இவைகள் எல்லாம் அந்த அந்தி கிறிஸ்து பண்ணுற எல்லா காரியத்துக்கும் இவர்கள் உதவி செய்து அவனுடைய கையை பலப்படுத்துவாங்க. ஏன்னா இவர்கள் அவனைத்தான், இதுக்கு முன்னால் தீர்க்கதரிசிகள் சொன்னாங்களே மேசியா வருகிறான்னு, அவர் தான் இவர் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவனும் அப்படியே தூண்டிக்கிட்டே வருவான். நான் தான் உங்களை பாதுகாக்கிறவர், வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து நாடுகளை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி இவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதுனால, அவனை ஏற்றுக்கொண்டதுனால அவர்களுடைய இடிந்து போன தேவாலயத்தை அவன் மறுபடியும் புதிய ஆலயமாக கட்டி கொடுப்பான். யார் கட்டுவா? அந்தி கிறிஸ்து கட்டுவான். அவன் கட்டி கொடுத்து எல்லாரும் அப்போது ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க யூதர்கள். பாருங்க, மேசியா வந்தார், எல்லாரும் இயேசுவை தான் மேசியான்னு சொன்னாங்க, அவர் நமக்கு ஒன்றுமே செய்யலை, இவர் பாருங்கள் நம்ம தேசத்தை பிடிச்சு நமக்கு ஒரு தேவாலயத்தை, அந்த ஆலயம் கட்டவே பட முடியாதுன்னு நம்ம நினச்சோம். ஆனால் அந்த இடத்த தன்னுடைய பராக்கிரமத்தினாலே மறுபடியும் மீட்டெடுத்து பழைய எருசலேமை விட ஒரு உயர்ந்த ஒரு எருசலேம் தேவாலயத்தை கட்டி கொடுத்துட்டான்னு சொல்லி எல்லாம் புலகாங்கிதம் அடைவாங்க. அவன் கட்டுறேன்னு சொன்ன உடனே இவங்க கூட சேர்ந்து அவனுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க, எல்லா திட்டங்களுக்கும் உதவுவார். கட்டி முடித்த பிறகு இவன் என்ன செய்வான்னா, அவன் தேவாலயத்தின் மேலே தன்னை கடவுளாக ஏற்படுத்தி அங்கே ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து என்னை ஆராதிங்கம்பா. அப்போத்தான் இவன் மேசியா அல்ல என்பதை யூதர்கள் புரிந்து கொள்வாங்க. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுது, அவன் யார்? அந்தி கிறிஸ்து எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றின் மேலும் தன்னை உயர்த்துகிறவனாக. கடவுளுங்கிற பேரில் யார் எங்கே ஆராதித்தாலும் சரி, அது இந்துயிசமாக இருக்கணும், பௌத்த மதமாக இருக்கலாம், வேறு எந்த மதமாக இருந்தாலும் ஆராதிக்கப்படுகிற எல்லாத்துக்கும் மேலே நான் தான் ஆராதனைக்குரியவன் என்று ஒரு சட்டத்தை கொண்டாந்து தன்னை கடவுள் என்று சொல்லுவான். அது மாத்திரல்ல, தேவனுடைய தேவாலயத்தில் தேவன் போல் அமர்ந்து ஆராதனைகளை பெற விரும்புவான். தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். அப்போ இந்த வார்த்தைகளை தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் பவுல் எழுதின போது அந்த தேவாலயத்தில் ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. அது அழிய போகுது, புது ஆலயம் கட்ட போகிறாங்க, அந்தி கிறிஸ்து அதன் மேலே வந்து அமரப்போகிறான். எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். இதுதான் இப்போ கடைசி காலத்து அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்துக்கு துணை போகிறவங்களும் கையை பலப்படுத்துகிறவங்களும் அதுதான் யூதர்கள். கடைசி கால யூதர்கள் எப்படி இருப்பாங்க? நீங்கள் சொல்கிறீங்களே கடவுள் பிள்ளைகள், இயற்கைக்கு மேற்பட்டவர்கள், கடவுள் அவருக்கு தான் துணை நிற்கிறாருன்னு. கடைசி கால யூதர்களுடைய நிலைமை பற்றி வேதம் என்ன சொல்லுது பாருங்களேன். தற்போதைய இஸ்ரவேலரின் ஆவிக்குரிய நிலை, ரோமருடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்கள். அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர்கள் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ நீங்களும் நானும். அவங்க எதை நினைச்சாங்களோ அதை அவங்க இன்னும் பெற்றுக்கொள்ளலை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் அதை அடைந்திருக்கிறோம். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற யூதர்கள் எப்படி இருக்காங்க? அடுத்த வசனம் சொல்லுது, ரோமர் 11:8, கன நித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் அவர்களுக்கு ஆயிற்று. யூதர்களை பற்றி சொல்கிறார். அப்போ இப்போ யூதருடைய நிலைமை ஆவிக்குரிய ரீதியில் கன நித்திரை, ஒரு தூக்க மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறான். காணாதிருக்கிற கண்கள், அவங்களுக்கு ஆவிக்குரிய காரியத்தை பார்க்க முடியாத கண்கள், ஆவிக்குரிய காரியத்தை கேளாதிருக்கிற காதுகள். கடவுளுடைய வார்த்தை யாராவது கேட்குறாங்களா? கடவுளுடைய தரிசனத்தை பெறுகிறார்களா? அதெல்லாம் இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி யூதர்களுக்கு ஆச்சு. அடுத்தவர் சொல்கிறார், அன்றியும் அவருடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடர்களுக்கான பதிலுக்கு பதிலுமாக இருக்க கடவுது.
10வது வசனம் சொல்றாரு, காணாதபடிக்கு அவருடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது, அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லியிருக்கிறானே. அப்போ இதுதான் அவங்களுடைய நிலைமை. நீங்கள் என்னமோ கடவுளிடத்திலிருந்து டைரெக்டாக வந்த மாதிரியும் அவர்கள் செய்வதெல்லாம் நியாயம் என்றும் கடவுள் அதற்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாருன்னு நம்ம நினைக்கிறோமே. கடைசி காலத்தில் அவங்களுடைய நிலைமை பற்றி ரோமர் சொல்கிறத பார்த்தீங்களா? அவருடைய அந்தகாரம் எப்போ அவங்க கண் திறக்கப்படும், இந்த அந்தி கிறிஸ்துக்கெல்லாம் உதவி செஞ்சு முடிஞ்சு அதற்கு பிறகு இந்த யூதர்கள் இவனை கடவுள் மாதிரி காமிச்சு ஆராதிக்கணும்னு சொல்லும்போது தான் இவன் ஒரு கள்ள கிறிஸ்து என்று புரிந்து கொண்டு அவனை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவன் தீவிரமாகி யூதர்களை விரட்ட ஆரம்பித்து யூதர்களில் ஆயிரக்கணக்கான பேர் இரத்த சாட்சியாக மரிப்பாங்க. இதற்கு நடுவில் யூதர்களை பற்றி ஒரு நல்ல செய்தி சொல்லணும். யூதர்கள் கடைசி கால யூதர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரோமர் 11வது அதிகாரம் 25-26 இப்படியே இந்த பிரகாரம் 26 இந்த பிரகாரம் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த கடைசி காலத்தில் உபத்திரவ காலங்களில் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இதன் காரணமாக ரட்சிக்கப்படுகிற ஒரு கூட்டம் இப்போ ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்பட போகிற ஒரு கூட்டம் இஸ்ரேலில் இருக்கிறதுங்கிறதுக்காக தான் நம்ம இஸ்ரேலுக்கு அடிக்கடி போய் அந்த ரட்சிக்கப்படுகிற கூட்டம் சீக்கிரம் எழுமணும் ஜெபம் பண்ணுற ஒழிய இஸ்ரவேலர்கள் எடுக்கிற அரசியல் முடிவுகள், யுத்தங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம போகலை. ஏன்னா இவர்கள் யாரை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா வேத வசனத்தின்படி இவர்கள் அரசியல் ரீதியாக யூதர்கள் யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க? அந்தி கிறிஸ்துவையும் அவருடைய திட்டங்களையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட போகிறாங்க. ரோமர் 11:26 சொல்லியிருக்கு. அதுக்காக போய் நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவ்வளோதான். அவருடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள். இந்த தேசத்தை பிடிச்சிடணும், இவன் அட்டாக் பண்ணணும், அந்தி கிறிஸ்து வரும்பொழுது நம்ம போய் அவனுடைய திட்டங்களுக்கு உதவி செய்யணும், அதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஊழியக்காரர், வெளி தேசத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். நடைபெற்ற வளைகுடா போரில் இஸ்ரேல் தேசம் ரொம்ப அடிக்கப்பட்டு அதனுடைய பொருளாதாரம் ரொம்ப வீக்காக இருக்குது. அது கர்த்தருடைய தேசம், அவர்கள் யுத்தத்தில் இன்னும் முன்னேறணும், பக்கத்தில் இருக்க தேசங்களெல்லாம் அவர்கள் பிடிக்கணும், அவருடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படணும். ஆனால் இப்போது கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. ஆகவே கிறிஸ்தவர்கள் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை உதாரத்துவமாக அனுப்பி தேசத்தை தாங்கணும். அந்த தேசத்தை நம்ம எதற்கு அந்த தேசத்தை நம்ம நோக்கிறோம்னு சொன்னால் அவர்களுக்கு வருகிற எழுப்புதலுக்கு, அவங்க செய்கிற திட்டங்களுக்கு காணிக்கை கொடுத்தோ கையை உயர்த்துறதோ அல்ல. ஏன்னா அவர்கள் கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் திட்டத்துக்கு தான் துணை போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு யூதர்கள் செஞ்சாலே சரிதான், யூதர்கள் எடுக்கிற எந்த முடிவுமே கடவுளுடைய முடிவுங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடக்கூடாது. நீங்கள் தவறான ஒன்றுக்கு அல்லது அந்தி கிறிஸ்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பொலிட்டிக்கலாக அவருடைய திட்டங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. சில ஊழியக்காரர்கள் உங்களை அப்படி வற்புறுத்துவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு வசனங்களை காமிப்பாங்க. புதிய ஏற்பாட்டு யூதர்கள் என்பவர்கள் ரொம்ப டேஞ்சரஸ், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறணும். இவர்கள் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு வழி அமைத்து கொடுப்பாங்க, அவருடைய திட்டத்துக்கு உதவியாக இருப்பாங்க, அவனுடைய நாடு பிடிக்கிற ஆசைக்கு அவங்க துணை போவாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அதெல்லாம் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் இது கடவுளுடைய தேசம், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் போயிடக்கூடாது. நாம் எங்கே இணைக்கப்பட்டிருக்கிறோன்னா நம்ம புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்கள், நம்ம யூதர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்போ அவர்களுக்கு கிறிஸ்துவின் மூலம் ஒரு ரட்சிப்பு கிடைக்க பாருங்க, அங்கே தான் நம்ம சம்மந்தப்படுகிறோம். யூதர்களை ரட்சித்தரலும், யூதர்களில் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களை நீங்கள் சீக்கிரம் சந்திங்க, யூதாவில் ஒரு எழுப்புதல் கொண்டு அங்கே தான் நம்ம கனெக்ட் ஆகிறோம் ஒழிய இவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு அரசியல் முடிவுகளுக்கும் அரசியல் காரணங்களுக்கும் அவர்கள் செய்கிற காரியத்துக்கெல்லாம் நம்ம சப்பை கட்ட வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவனுடையவர்கள், எல்லாவற்றிலும் விழிப்பாக இருக்கணும். அதனால தான் சொன்னார், நீங்கள் யூதர்கள் என்ற உடனேயே கடவுளுடைய சந்ததி, கடவுளுடைய பிள்ளை நினைச்சிடாதீங்க. மாம்சத்தின்படி யூதனாக இருக்கிறவன் யூதன் அல்ல, ஆவியின்படி யூதனாக இருக்கிறான் பாருங்க, உள்ளத்தில் அவன்தான் யூதன் என்ற ஒரு தெளிவான காரியத்தை நமக்கு வேதம் வெளிப்படுத்தி காமிக்குது. நீங்கள் இதெல்லாம் விளங்கி கொள்ளாமல் தப்பான காரியத்துக்கு உறுதுணையாக போயிடாதீங்க,
தப்பான காரியத்துக்கு சப்போர்ட் பண்ணிடாதீங்க. சாத்தானுடைய திட்டத்துக்கு துணை போய்விடாதீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட கடைசி காலத்தில் ஊழியர்கள் கூட நம்மளை டைவர்ட் பண்ணி வேறு மாதிரி காரியங்களை செய்ய வச்சுருவாங்க. சர்ப்பத்தை போல வினாவாக இருக்க வேண்டிய காலம். அதனால் கவனமாக இருங்க. பைபிளை நல்லா கவனமாக படிங்க. இக்காலத்தின் யூதர்கள் யார் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. நிறைய இன்னும் இருக்குது, அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அவைகளை கொடுத்து கவனப்படுங்கள். கர்த்தருக்கு சாட்சியாக இருங்க, கர்த்தருக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. வேறு உலகத்தில் எந்த தேசத்துக்கோ எந்த மனிதனுக்கோ அல்ல, நாம் கிறிஸ்துவனால் சந்திக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கடைசி காலத்தில் உண்டாகிற பல மயக்கங்களில் எங்களை ஆண்டவரை வழி தப்ப பண்ணிவிடாதபடி காரியம் இப்படியா இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யூதர்களை குறித்த ஒரு தெளிவான ஒரு பார்வையை வேதம் எங்களுக்கு கற்பித்திருக்க, நாங்கள் அதை கவனியாமல் மாம்சத்திலே உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கவும், நாங்களாய் ஒரு அபிப்பிராயத்தை வைத்துக்கொண்டு தவறான பாதையிலே வழிநடந்து விடாதபடிக்கும் எங்களை கண்களை திறக்க கர்த்தர் தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த விதத்திலும் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறவர்கள், கிறிஸ்துவின் ராஜ்யம் வருவதற்காக பாடுபடுகிறவர்கள், ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட உடைய பிள்ளைகளுடைய விசுவாசம், அவருடைய காரியங்கள் எது ஒன்றும் ஆண்டவரே மாயையான உபதேசங்களால், அறியப்படாத ஆண்டவர் உபதேசங்களால் வழி மாறிவிடாதபடி கர்த்தர் உடைய பிள்ளைகளை காத்து கொண்டருளும். இந்த வாரத்தை ஆசீர்வதியும், நன்மையினால் முடிசூட்டும். கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நன்மையும் மேன்மையுமானதுமான ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு தந்து பூர்ண சமாதானத்தோடு அவர்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் கரங்களில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறேன் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட வெளிப்படுத்தி பல காரியங்களை பேசினார். ரொம்ப கவனமாக இருக்கணும். கடைசி காலம் இது. வருகிற வாரத்தில் வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.